கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட என்சிஆர்டி போர்ட் ரிவிஷன்ல நம்ம இருக்கோம். இதுல ஒரு ஒரு கொஷினா அப்படியே ரீட் பண்ணிக்கலாம். தென் வந்து அந்த கான்செப்ட் அதுல இருந்து வேற வேற சம் கேட்டா எப்படிலாம் சால்வ் பண்ணுவாங்கன்னு கத்துக் கொடுக்குறேன். இந்த டேல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப நல்லா கத்துக்கணும். ஏதாவது தெரியலன்னா ஸ்டாப் பண்ணிடு. சரி எனக்கு புரியல இன்னொரு டைம் கத்துக் கொடுங்கன்றது கேட்டுருங்க. ரைட்டா? ஓகே, கொஷின் நம்பர் 1 பார்த்துக்கோ. கொஷின் நம்பர் 1ல ரெண்டு செல்லு 10 வோல்ட் அண்ட் 4 வோல்ட். எல்லாருமே இதுக்கு முன்னாடி லெசன் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ போயிட்டு நான் புதுசாக லெசன் நடத்தினா சரி வராது. எப்பவுமே இந்த ரெண்டு செல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு செல்லு ஒரே மாதிரி கனெக்ட் ஆயிருந்ததுன்னா விச் மீன் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், இப்படி கனெக்ட் ஆயிருந்ததுன்னா நீங்க ஆட் பண்ணணும். இது ஒரு ப்ளஸ், இது ஒரு மைனஸ், இது ஒரு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னா, இது ஒரு 10, இது ஒரு 4 அப்படின்னா டோட்டல் இஎம்எஃப்க்கு நீங்க 14ன்னு எழுதணும். ஆனா இங்க பாருங்க ஆப்போசிட்ல இருக்கா. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுல கரண்டோட வேல்யூ எவ்வளோ, கரண்டோட டைரக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம். எப்பவுமே ரொம்ப ஃபெமிலியரா கேட்குற 1 மார்க் அண்ட் 2 மார்க் வந்து உங்களோட போர்டுக்கு. இப்போ எப்போ ஆப்போசிட்ல இருக்கோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், 10 மைனஸ் 4 6 வோல்ட். ஸோ டோட்டலா இதோட ஒட்டுமொத்த பொட்டென்ஷியல் எவ்வளோ 6 வோல்ட். ஏன்னா என்ன பொலாரிட்டியில் கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு மைனஸ் ஒரு பிளஸ், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், பிளஸும் பிளஸும் அப்போஸ் பண்ணிக்கும், அதனால மைனஸ் பண்ணணும். ஸோ 10 மைனஸ் 4 6 வோல்ட். மீதி எல்லாமே சீரிஸ் காம்பினேஷன் 2 1 3 6. ஸோ எல்லாம் சேர்த்தா 6 ஓம் 6 ஓம். என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஏன் சீரீஸ்? செல்லுல இருந்து எந்த ஜங்ஷனுமே இல்லை, அப்படியே கனெக்ட் ஆயிருக்கு. நடுவில் ஜங்ஷன் வந்து கரண்ட் எல்லாம் எதுவுமே பிரியவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதனால ஐ வேல்யூ கேட்குறாங்க. ஐக்கு பதிலாக வி பை ஆர் 6/6 1 ஆம்பியர். ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு 1 ஆம்பியர். சார் ஆனால் ஆப்ஷன் 3யும் ஆப்ஷன் 4ம் 1 ஆம்பியர் இருக்கு சார், என்ன பண்றது? ரொம்ப ஈஸி. எப்பவுமே கவனமா இருங்க. இதுல எந்த செல் பெருசா இருக்குன்னு பாருங்க. 10 வோல்ட் தான் பெருசா இருக்கு. அப்ப 10 மைனஸ் 4 6. பெருசா இருக்கிற பேட்டரி தான் ஜெயிக்கும். ஸோ மைனஸ் பிளஸ். அப்ப கரண்டோட டைரக்ஷன் இ வழியா பி வந்து, இ வழியா பி வந்து, சி வந்து, அகைன் திரும்ப டி வந்து, ஏ வந்து, மறுபடியும் ஈக்கு போயிடும். அப்ப கரண்ட் எங்க போகுது, ஏ வழியா இ போயிட்டு பி போகுது. என்ன ஆப்ஷன் கரெக்டா இருக்கு பாருங்க. ஆப்ஷன் 1ல வந்து பி டு ஏ ஆப்போசிட்ல போற மாதிரி காமிக்கிறாங்க, தப்பு இது. ஆப்ஷன் சி தப்பு பாருங்களேன், பி டு ஏ தப்பு இல்லை. ஏன்னா பெரிய செல்லுல இருந்து பிளஸ்ல இருந்து தான் கரண்ட் போகும். அப்ப 1 ஆம்பியர் ஃப்ரம் ஏல இருந்து பி த்ரூ இ. இது ஒரு மாடல், அவ்வளவுதான். ரைட்டா? இன்னும் வந்து இதை ரொம்ப சூப்பரா சொல்லணும்னா இங்க பாருங்க, ஒரு செல் இங்க இருக்கு, இன்னொரு செல் இங்க இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கு. இப்ப இங்க ஏ கொடுத்துருக்காங்க, இங்க பி கொடுத்துருக்காங்க, ஒருவேளை இங்க இ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 ஓம் 3 ஓம் 3 ஓம் 4 ஓம், தென் இங்க வந்து 5 ஓம், இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த கரண்ட் அண்ட் டைரக்ஷன். இப்போ இந்த சம் பார்த்த சம் வேற, இந்த சம் வேற. ஃபைண்ட் த கரண்ட் அண்ட் டைரக்ஷன் கேட்குறாங்க. இந்த சம்மை எப்படி சார் அப்ரோச் பண்றது? முதல்ல ரெண்டு செல்ல பாருங்க, 5 + 4. ஏன்னா பிளஸ்ல இருந்து மைனஸ், மைனஸ்ல இருந்து பிளஸ், பிளஸ்ல இருந்து மைனஸ். அப்ப டோட்டலா 9 வோல்ட், டோட்டலா 9 வோல்ட். ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம் 3 ஓம் 3 ஓம், இதுவுமே 9. ஸோ I = V/R, அதனால 1 ஆம்பியர். இது பிரச்சனை இல்லை. இங்க கரண்டோட டைரக்ஷன் பிளஸ்ல இருந்து வெளில வரும். அப்ப ஏ வழியா பி வந்து இ வழியா திரும்ப ஏக்கு போயிடுது. நான் கொடுத்துருக்கிற சம் இதுதான் இங்க மாடல். ரெகுலரா கேட்கக்கூடிய ஒரு 1 மார்க் போர்ட் கொஷின். எப்பவுமே கான்ஸ்டன்டா கேட்டுனே இருக்கிற கொஷின். கத்துக்கலாமா? ஸோ இந்த சம் கிளியர் தானே? ஒரே நிமிஷம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். முக்கியமா டைரக்ஷன் பெரிய பேட்டரி, அதாவது 10 வோல்ட், அதோட பிளஸ்ல இருந்து தான் கரண்ட் வெளில போற மாதிரி நீங்க பாத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட், ஒரே நிமிஷம். ஜோஷுவா, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இப்போ நந்தினி ராஜு, நீங்க வந்து ஜவஹர் சார் ஸ்டூடெண்டா? ஆமா சார். ரைட் சார், கிளாஸ் கவனிச்சே வாங்க. பஸ் சம் ஒன்று ஓகே தானே? இதுக்கு நடுவில் அந்த கான்செப்டையும் சொல்லிடுறேன், பேரலாக கற்றுக்கிட்டே வந்துடும். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம்.
ரைட். Question number 2. The resistance of two wires having same length. ரெண்டு வயரோட ரெசிஸ்டன்ஸ் லென்த் சேம், ஏரியா சேம். ஒன்று வந்து 2 ohm, இன்னொன்று வந்து 8 ohm. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் R1 வந்து 2 ohm, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் R2 வந்து 8 ohm. 2 ohm இருக்குல்ல, அதோட ரெசிஸ்டிவிட்டி, அதாவது ரோ ஒன் வந்து 2.65 into 10⁻⁸. ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் 8 ohm, அதாவது ரோ 2 கேட்குறாங்க. ரோ ஆர் ஏ எல், இதெல்லாம் வச்சு ஒரு ஃபார்முலா சொல்லுங்க. ரோ ஈக்குவல்ஸ் டு ஆர் ஏ பை எல். இதுவுமே ரொம்ப ஃபெமிலியர் மாடல். சரிங்க, ஏவும் எல்லும் சேம்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ ரோவும் ஆரும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். இப்படி தான் அந்த சம் அப்ரோச் பண்ணணும். அப்போ இங்கேருந்து ரோ 2 பை ரோ 1 ஈக்குவல் டு, இந்த பேஜில் சில ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இது எல்லா லெசனுமே கற்றுக் கொடுக்குறேன். ஒரு சைடில் ஒரு நோட் வச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் மட்டும் போட்டுக்கிட்டு முடிஞ்சதுன்னா இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணி விட்டுறேன். அப்படியே பேரலா என் கூடயே நீயும் ஒர்க் பண்ணிட்டே வா. ரோ 2 பை ரோ 1 ஈக்குவல் டு R2 பை R1. ரோ 2 தெரிஞ்சு போச்சு, தெரியாது. ரோ 2 தெரியாது. ரோ 1 வந்து 2.65 into 10⁻⁸. R2 பை R1 8 by 2 டைரக்டா தெரிஞ்சிச்சு 4. அப்போ 4 into 2.6 10 பாயிண்ட்ல வரும்ல ஆன்சர். 4 into 2.6 தெரியுதா? அது ரேஷியோ சம். ஸோ ரோ 2 பை ரோ 1 ஈக்குவல் டு R2 பை R1. ஏன் சார் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணீங்க? லென்த் சேமு, ஏரியா சேமு, அவங்களே கொடுத்துட்டாங்க, நான் ஒன்றும் சொல்லலை. ரெண்டு வயரு, சேம் லென்த்து, சேம் ஏரியா. 2 ohmக்கு 2.6, 8 ohmக்கு எவ்வளோ? அப்போ ரேஷியோ சம்மு R is proportional to ரோ. ஏன்னா ரோ ஈக்குவல் டு RA பை எல். அப்போ யார் ரெண்டு பேர் மட்டும் இங்கே சஃபர் ஆகுறாங்களோ அவங்கள மட்டும்தான் இங்கே வச்சுக்கணும் நீங்கள். இப்போ சம் 2 கிளியர் தானே? இது மாதிரி ரெசிஸ்டிவிட்டி சம்மில் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக கவனி. லென்த் வந்து எல்லாரும் ரொம்ப கவனமாக கவனிச்சு வாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அது ஒரு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லென்த் வந்து 2 டைம் இன்க்ரீஸ் ஆகுது, லென்த் வந்து 3 டைம் இன்க்ரீஸ் ஆகுது, ஏரியா வந்து 4 டைம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஏதாவது சம் கொடுத்தாங்க அப்படின்னா நியூ ரெசிஸ்டிவிட்டி கேட்பாங்க. அனீஸ், ரெசிஸ்டிவிட்டி மாறுமா ஜாமெட்ரியை பொறுத்து? உன் பதில் என்ன? சொல்லுப்பா, உன் பதில் என்ன? ரெசிஸ்டிவிட்டி சேம் ஆகுமா? இது ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகுமா ஆகாதா தர்ஷித்? ரெசிஸ்டிவிட்டி மாறாது. எல்லாருமே கத்துக்கோங்க. என்னதான் லென்த் இன்க்ரீஸ் ஆனாலும், என்னதான் ஏரியா இன்க்ரீஸ் ஆனாலும் ரெசிஸ்டிவிட்டி மாறாது. இந்த கொஸ்டின் வருதா இல்லைன்னு மட்டும் பாருங்களேன். ஈஸியா உங்களை ஏமாத்துற கொஸ்டின். லென்த் இஸ் இன்க்ரீசஸ் n times, ஏரியா இஸ் இன்க்ரீசஸ் n times, find the new resistivity. So resistivity is constant. ரெசிஸ்டிவிட்டி மாறாது. அப்ப ரெசிஸ்டிவிட்டி எப்பதான் சார் மாறும்? காப்பர் வயரை தூக்கிட்டு அயனை மாத்தினீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட்ஸ் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜாமெட்ரி. கத்துக்கிட்டீங்களா? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோ ஈக்குவல் டு RA பை எல்ல ஷியரா ஒரு 1 மார்க் கண்டிப்பா இருக்கும். தென் 2 மார்க் சம் இல்லை 3 மார்க் சம் ஏதோ ஒன்று. அடுத்தது இங்க வாங்க, சம் நம்பர் 3 பாரு. இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் மாடல் தான், நான் உனக்கு புரியுதான்னு பாரு, அப்படி இல்லைன்னா இன்னொரு டைம் சொல்லித்தரேன். சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, பார்த்ததும் தெரிஞ்சது சார் இது வீட் ஸ்டோன் மாதிரி இருக்கு. வீட் ஸ்டோனோட கான்செப்ட் சொல்லுங்க. வீட் ஸ்டோன்ல இது P இது Q அப்படின்னா, இது R இது S அப்படின்னா, P பை Qவும் R பை Sவும் ஒருவேளை ஈக்குவலா இருந்தா the bridge is balanced. அப்ப கல்வனாமீட்டர் வழியா போற கரண்ட் 0ன்னு நீங்க ஏற்கனவே உங்களுக்கு நான் கத்து கொடுத்துருக்கேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா P நாட் ஈக்குவல் டு R. P எங்க இருக்கு? இங்க இருக்கு. R எங்க இருக்கு? இங்க இருக்கு. P நாட் ஈக்குவல் டு R. ரீடிங் ஆஃப் கல்வனாமீட்டர் இஸ் சேம். இந்த கல்வனாமீட்டரோட ரீடிங் வந்து சேமா இருக்கு. எப்ப? ஸ்விட்ச் S ஓப்பனா இருந்தாலும் க்ளோஸ்டா இருந்தாலும். ஓப்பனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
ஓப்பனா, அதாவது இந்த ஸ்விட்ச் வந்து ஓப்பனா இருக்கு. ஓப்பனா இருந்தா ஐபில என்ன கரண்ட் போகுதோ அதே தான் ஐக்யூல போகும். ஆமாங்க சார். ஐஆர்ல என்ன கரண்ட் போகுதோ அதே தான் ஐஜில போகும். எப்ப? when switch is open. ஓப்பனா இருக்கும் பொழுது ஐபியும் ஐக்யூவும் ஈக்குவல், ஐஆரும் ஐஜியும் ஈக்குவல். கரெக்டா? when switch is closed, switch க்ளோஸா இருந்ததுன்னா பி பை கியூவும் இங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டார் ஆர் பை எஸும் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனை ஒபே பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. சுவிட்ச் ஓப்பனா இருந்தாலும் ஐஜி 0, இன்கேஸ் ஸ்விட்ச் க்ளோஸா இருந்தாலும் ஐஜி 0. அப்படின்னா ஐஆர்ல எவ்வளவு கரண்ட் போகுதோ ஐஜில அதே கரண்ட் தான் போகும். ஐபில எவ்வளவு கரண்ட் போகுதோ ஐக்யூல அதே கரண்ட் தான் போகும். ஐபி ஈக்குவல் டு ஐக்யூ இங்க ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஐபி ஈக்குவல் டு ஐக்யூ இல்ல சார், இல்ல சார், இல்ல சார். ஆனா ஐஆர் ஈக்குவல் டு ஐஜின்னு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஐஆர் ஈக்குவல் டு ஐஜி, ஐஆர் ஈக்குவல் டு ஐஜி. இங்க இருந்து வர்ற கரண்ட் இப்படி போகுது. அப்ப ஐஆரும் ஐஜி ஈக்குவலா இருக்கும். ஆப்ஷன் பி கரெக்ட். இப்ப திரும்ப சொல்றேன், இந்த ஸ்விட்ச் ஓப்பனா இருந்தாலும் க்ளோஸ்டா இருந்தாலும் என்ன ஜோஷா சரி சார். சொல்ல தெரியாம நினைச்சேன். பரவாயில்ல க்ளோஸ் பண்ணி. ஓகே, பாயிண்ட்ஸும் கிளியர் தானே எல்லாருக்குமே? வீட்ஸ்டோன்னாலே ஐஜி 0 தான். அப்ப ஐபில போற கரண்ட் தான் ஐக்யூல போகும், ஐஆர்ல போறது ஐஜில போகும். வீட்ஸ்டோன்ல ரொம்ப ஃபெமிலியரா ஒரு 3 மார்க் கொஸ்டின் இருக்கு. நான் சொல்லி தரவாப்ப கவனிங்க. இந்த கொஸ்டின் இந்த ஸ்பேஸ்ல கத்துக்கோங்க, இந்த ஸ்பேஸ்ல கத்துக்கோங்க. இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார். தென் இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டார், இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டார். இன்னும் 4 நாள் இருக்கு. ஸோ நீங்க மனசு வச்சீங்கன்னா 4 நாள்ல நிறைய விஷயம் புதுசா கத்துக்கலாம். உங்க ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கும். பி கியூ ஆர் எஸ் ஜி நல்லா கத்துக்கும். எப்பவுமே இது பார்த்தாலே 5 ரெசிஸ்டார் பார்த்தாலே இது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். கண்டிப்பா 2 மார்க்ஸ் சம்மா இருக்கலாம், 1 மார்க் சம்மா இருக்கலாம், 3 மார்க்ஸ் சம்மா இருக்கலாம். முதல்ல உங்களோட வேலை பியையும் கியூவையும் டிவைட் பண்ணி பார்க்கணும், ஆரையும் எஸ்ஐயும் டிவைட் பண்ணி பார்க்கணும். பி பை கியூ ஆர் பை எஸ் சேமா இருந்தா இதை அடிச்சிடணும், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிடும். ஸோ தென் பிஎன்கியூ சீரீஸ், பிஎன்கியூ சீரீஸ் காம்பினேஷன். தென் ஆர் அண்ட் எஸ் சீரீஸ், ஆர் அண்ட் எஸ் வந்து சீரீஸ் காம்பினேஷன். தென் ரெண்டுத்தோட ஆன்சர், ஆன்சர் ஆஃப் பிஎன்கியூ, ஆன்சர் ஆஃப் ஆர் அண்ட் எஸ். நான் உங்களுக்கு ஐடியா தான் சொல்றேன், ரொம்ப தெளிவா இருக்கும். ரெண்டுமே வந்து parallel. சார் சம் புரிஞ்சிருச்சு, ஒரு சம்மா கொடுத்துட்டீங்கன்னா நான் ஈஸியா புரிஞ்சுப்பேன். அந்த மாதிரி ஏதாவது நீங்க யோசிச்சீங்கன்னா இங்க பாருங்க, இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், மேல இருந்து ஒரு ரெசிஸ்டார், இந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டார். 4 ஓம், 2 ஓம், 6 ஓம், 3 ஓம். இந்த இடத்துல ஒரு 1 ஓம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனை ஒபே பண்ணுதா? 4/2, 6/3, 2/2. ஆமா சார், ஒபே பண்ணுது. அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் செத்து போயிடும். ஸோ 4 2 6, மேல 6 ஓம், 6 3 9, 9 ஓம். ரைட்டா? ரெண்டு பேரலல். தென் 1/6, 1/9, 18 எடுத்துக்கலாமா? ஸோ 3 + 2 ஆன்சர் 18/5. எழுதி வச்சுக்கோ. கண்டிப்பா அது ஒரு 2 மார்க் ப்ராப்ளமாகவும் 1 மார்க் ப்ராப்ளமாகவும் உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் இந்த மாதிரி பார்த்துட்டீங்கனாலே, 5 ரெசிஸ்டார் பார்த்துட்டீங்கனாலே அது வீட்ஸ்டோன் தான். உன் இஷ்டத்துக்கு பி அண்ட் கியூ எல்லாம் மாத்திக்க கூடாது. நான் எங்க பி எழுதணும்னோ அதுதான் பி, இந்த இடம் தான் பி, இந்த இடம் தான் கியூ, இது மேலதான் ஆர், இது எஸ். சரி, வேற மாதிரி வீட்ஸ்டோன்ல என்ன சம் கேட்பாங்க? ஒருவேளை இந்த டயக்ராம் இருக்கலாம், இந்த இடம் பிஆ இருக்கலாம், இந்த இடம் கியூஆ இருக்கலாம், இந்த இடம் ஆர்ஆ இருக்கலாம், இந்த இடம் எஸ்ஆ இருக்கலாம். முதல்ல நான் ஏன் தெரியுமா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எடுத்தேன்? இருக்கிறதுல ரொம்ப வெயிட்டேஜ் ஜாஸ்தி. அடுத்தது நாளைக்கு செமிகண்டக்டர் கற்றுக் கொடுத்துறேன். இப்போ நாளைக்கு உங்களுக்கு பில்லிங் அப்படின்னா 2 to 4:30 ஒரு செஷன், 6 to 7 ஒரு செஷன். நீங்கள் எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கவனிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் இன்ஸ்டியூட் போகாமல் 4 நாள் லீவ் போட்டு உங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறேன். அது அப்புறமா போகும்போது என்கிட்ட சொல்லுங்கள். பிக்யூஆர்எஸ், இந்த இடத்துல P/Qவும் R/Sவும் ஈக்குவலாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த ரெசிஸ்டார் காலியாகிடும்.
தென் இவங்க 2 பேரும் சீரிஸ், இவங்க 2 பேரும் சீரிஸ், தென் 2 ஆன்சரும் parallel. கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன்ல 2 விதமா சம் கேட்கலாம். ஒன்னு இது, இன்னொன்னு மேல சொன்னது. கிளியர் தான் எல்லாருக்குமே? ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாமா? இப்போ அதே மாதிரி இன்னைக்கு தான் லாஸ்டா கத்துக்கிறேன். எது டைம் ஆனா பரவாயில்ல, 4:30 5 எவ்வளவு தரணும் போகட்டும். எனக்கு புரியலன்னா எனக்கு புரியல சார், இன்னொரு டைம் கத்து கொடுங்கன்னு கேளுங்க. நம்ம அவசரமா எங்கேயும் போக போறது இல்லை. இந்த கொஸ்டினோட ஆப்ஷன் தப்பா இருக்கு. நான் என்ன எழுதுறேனோ அதுதான் ஆன்சர், கத்துக்கோங்க. ஓகே. இப்போ இந்த பல்பு சம் ரொம்ப ஃபெமிலியர் மாடல் தான். நான் உங்களுக்கு பல்பு சம் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? பல்ப்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், பல்ப்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel. இப்போ பல்ப்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், சீரீஸ்ல ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தேன்? 1/p = 1/p1 1/p2 1/p3. பல்ப் எல்லாம் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா கெப்பாசிட்டர் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தேன். 1/p1 1/p2 1/p3. parallel p effective p1 + p2 + p3. இதான கெப்பாசிட்டர். இது மாதிரி இதே மாதிரி ஃபார்முலா தானே இருக்கும். 1/c1 + 1/c2 + 1/c3, c1 + c2 + c3ன்னு இருக்கும்ல. ரைட்டா? உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா? பல்ப்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். 3 பல்பு, நல்லா கத்துக்கோ, 3 பல்பு சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு பல்பு 40 வாட், ஒரு பல்பு 60 வாட், ஒரு பல்பு 100 வாட். which bulb glow brighter than fuse first? இப்ப சீரீஸ்ல இருந்தாலே பிரைட்னஸ், நான் பிரைட்னஸ்க்கு b ன்னு எடுத்துக்கிறேன். brightness is directly proportional to I² R. ஏன் சார் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்க? சீரீஸ் காம்பினேஷன் I சேம். ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா கத்துக்கிட்டே வாங்க. இன் சீரீஸ் காம்பினேஷன் I சேம், then I². அப்ப b is proportional to R, inversely proportional to power. ஏன் இப்பதானே எடுத்து கொடுத்தேன்? இல்லைன்னா வெளில காயுது பாரு, காஞ்சிச்சான் பரவாயில்ல, இங்க இருந்து ஒன்று எடுத்து கொடு. சாரி, ஒரே நிமிஷம். அப்ப ரெசிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/p. ரெசிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/p அப்படின்னு என்ன அர்த்தம்? லோ பவர் தான் நல்ல பிரைட்டா இருக்கும் இன் சீரீஸ் காம்பினேஷன். இன் சீரீஸ் காம்பினேஷன் லோ வாட்டேஜ் பல்ப், லோ வாட்டேஜ் பல்ப் will glow brighter, will glow brighter. In series combination low wattage bulb will glow brighter than fuse first. அப்படியே மாத்தி சொல்லுங்க. பைல இப்ப 40 60 100 யார் நல்ல பிரைட்டா இருப்பா? 40. ஏன்னா இன் சீரீஸ் காம்பினேஷன் 40 வாட் பல்ப், அதாவது லோ வாட்டேஜ் பல்ப் will glow brighter. In parallel combination high wattage bulb. இதே கொஸ்டின் 40 வாட், 60 வாட், 100 வாட், இந்த மூணுத்துல யாரு ரொம்ப பிரைட்டா இருப்பாங்கன்னு உங்ககிட்ட கேட்டா 100 வாட். இன் parallel combination high wattage bulb, high wattage bulb will glow brighter, will glow brighter than fuse first. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? L1 ஒரு பல்பு, L2 L3ன்னு ஒரு பல்பு. கத்துக்கிட்டீங்களா? L1 ஒரு பல்பு, L2 L3ன்னு ஒரு பல்பு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? எந்த பல்பு பிரைட்டரா இருக்கும்? L2வும் L3யும் parallel. அதை சால்வ் பண்ணா 1/p1 + 1/p2. எப்படி பார்த்தாலும் இது ரெண்டும் parallel. சீரீஸ்ல இருக்கிறது யாரு? 40 வாட். நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? லோ வாட்டேஜ் பல்ப் will glow brighter. அப்ப நம்ம ரூல் படி L1 தான் பிரைட்டரா இருக்கும் L2 and L3 விட. ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. இப்ப இதை விட்டுருங்க, சீரீஸை விட்டுருங்க. இந்த 2 பல்பு தான் இருக்கு, parallel 2 பல்பு தான் இருக்கு, ரெண்டுமே 100 வாட் தான் இருக்கு. அப்ப 2 பல்புமே ஒரே பிரைட்னஸ்ல தான் இருக்கும். இல்ல ஒன்னு 40 ஒன்னு 100. parallel இருந்தா 100 தான் அதிகமா இருக்கும். ஏன்னா ஹை வாட்டேஜ் பல்ப் will glow brighter. யாரு பிரைட்டா இருக்காங்களோ then fuse first. இந்த பல்பு சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன இந்த 2 ஐடியாவை எடுத்துக்கோ. சீரீஸ் காம்பினேஷன் லோ வாட்டேஜ் பல்பு, parallel காம்பினேஷன் ஹை வாட்டேஜ் பல்பு. அப்படியே ரெசிஸ்டன்ஸை உல்டா பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸும் பவரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். லோ வாட்டேஜ்னா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஹை ரெசிஸ்டன்ஸ் பல்பு. லோ வாட்டேஜ்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் பல்பு. கத்துக்கிட்டீங்களா? ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின்ல L1 தான் பிரைட்டா இருக்கும் L2 and L3 விட. காரணம் சொல்லிட்டேன், லோ வாட்டேஜ் பல்ப் will glow brighter than fuse first. சரி, கொஸ்டின் நம்பர் 5. இந்த ஆப்ஷன் ஆன்சர்ல தப்பா இருக்கும், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறேன்.
நீ என்ன பண்றேன்னா சொல்யூஷனே பார்க்காது. நான் இப்போ என்ன இதுல இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் பேசிடுறேன். நான் என்ன எழுதுறேனோ அதுதான் நோட்ஸ். பக்கத்துல ஒரு ரஃப் நோட் வச்சுட்டு நீ மாட்டே எழுதிட்டே வரலாம். ஒரே நிமிஷம். கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. Okay. A battery consists of variable number of identical cells. Variable number of identical cells. எல்லாமே cells are connected in series சொல்லி கொடுத்தேன்ல, அதுதான் வேரியபிள் நம்பர். இதே மாதிரி நிறைய செல்ஸ், எல்லா செல்லும் இ இ இ இ இ இந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லாமே சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். The terminal of battery are short circuited. இங்க இந்த ஷார்ட் சர்க்கியூட்டர்னா என்ன ஆயிடும் தெரியுமா? எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப I ஈக்குவல்ஸ் டு வெறும் E/R மட்டும்தான் வரும். ஒருவேளை ஷார்ட் சர்க்கியூட் ஆகலைன்னா NE/Rன்னு வரும், NE/NR + Rன்னு வரும். All the cells are connected in series. Identical cells are connected in series. NE/NR + R. ஆனா எப்ப ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சோ வெறும் ஒரு செல்லுக்கு மட்டும்தான் வரும். நல்லா கத்துக்கோ. செல்ஸ்ல ஷார்ட் சர்க்கியூட்னு ஒரு வார்த்தை பார்த்துட்டீங்கன்னா அங்க N வரக்கூடாது. I equal to E/R. இப்போ என்ன சொல்றாங்க? கரண்ட் I is measured. யாருக்கும் கிராஃப் கேட்டிருக்காங்க? ஐக்கும் Nக்கும் கேட்டிருக்காங்க. ஐக்கும் Nக்கும் கேட்டிருக்காங்க. ஷார்ட் சர்க்கியூட்னாலே நம்பர் ஆஃப் செல்ஸ் உள்ள வராது. ஸோ I is independent ஆஃப் N. அப்ப இந்த கிராஃப் தப்பு, இந்த கிராஃப் தப்பு, இந்த கிராஃப் தப்பு, இந்த கிராஃப் தான் ரைட். உங்களுக்கு புரியுதா? ஷார்ட் சர்க்கியூட்னா என்ன ஆயிடுச்சு? ஷார்ட் சர்க்கியூட்னா அங்க எந்த செல்லுமே வேலை செய்யாது. அப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு செல் மாதிரி மாறும். வெறும் I equal to E/R. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுல ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன். NR ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தா R விட்டுணும். அப்ப I equals to NE/NR. NN போயிடுச்சு, E/R. இந்த கான்செப்ட் தான் அது. ஷார்ட் சர்க்கியூட்னா என்ன அர்த்தம்? ஷார்ட் சர்க்கியூட்னா ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப அது ஒரு செல் மாதிரி நீங்க கணக்குல எடுத்துக்கணும். I equal to E/R. கத்துக்கிட்டீங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஷார்ட் சர்க்கியூட் ஆகலைன்னா என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கும்? ஷார்ட் சர்க்கியூட் ஆனதுனால என்ன டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஆப்ஷன் டி தான் ரொம்ப சரியா இருக்கும். ரைட்டா? இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு நம்ம 6 போறோம் அப்படின்னா, அந்த 5 உனக்கு புரியலன்னா சார்னு கூப்பிட்டுறேன். கொஸ்டின் நம்பர் 6 ரொம்ப பிரமாதமான மாடல். செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு செல்லு ஒரு ரெசிஸ்டன்ஸ், இன்னொரு செல்லு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ். இதோட இது E1 R1, E2 R2. ஸோ ரெண்டுமே பேரலல்ல இருக்கு. பேரலல்ல இருந்ததுன்னா இதோட E ஈக்குவலண்ட் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ E1/R1 + E2/R2 1/R1 + 1/R2. செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் அது. சரி, ஏதாவது ஒரு செல் திரும்பி இருந்தாலும் மைனஸ் போடணும், கீழே மைனஸ் போடக்கூடாது. ரெசிஸ்டன்ஸுக்கு there is no polarity. E1/R1 + E2/R2 1/R1 + 1/R2 இப்போதைக்கு. இப்போ E1க்கு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, E2க்கு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா E2 வந்து கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாருங்களேன் கொஸ்டின்ல பாருங்க. கொஸ்டின்ல E2 வந்து பெருசா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நம்பரே கொடுத்துக்கோ. E1 வந்து ஒரு 4, R1 2, E2 வந்து 8, R2 R1 சேமா கூட கொடுத்துலாம் 2/1/2 + 1/2. மேல 2 + 4 6, கீழே 1. ஆன்சர் 6. இப்போ E1 வந்து 4, E2 வந்து 8, ஆன்சர் வந்து 6. அப்போ E1 விட பெருசாகவும் E2 விட சின்னதாகவும் தான் எனக்கு ஆன்சர் வரும். எப்பவுமே E ஈக்குவலண்ட் எப்படி இருக்கும்னா E1 விட பெருசாகவும் E2 விட சின்னதாகவும் தான் ஆன்சர் வரும். அப்போ ஆப்ஷன் 1 சரியான்னு பாருங்க. ஆப்ஷன் 1 சரியான்னு பாருங்க. E1 விட இந்த மாதிரி சம் எல்லாம் உங்களுக்கு அப்ரோச் பண்ண தெரியலன்னா நம்பர் கொடுத்து பார்த்தணும். அவன் தெளிவா சொல்லிட்டான் E1 greater E2. அப்ப E1க்கு 4ன்னு கொடு, E2க்கு 8ன்னு கொடு. உன் விருப்பம் தான், எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கோ. ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பாரு. அந்த ஆன்சர் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். அப்ப பேரலல் காம்பினேஷன்ல எஃபெக்டிவ் ஃபைனல் ஈக்குவேஷன் ஃபைனல் E என்னவா இருக்கும்னா E1 விட அதிகமாகவும் E2 விட கம்மியாகும். R1 R2 பத்தி அவங்க பேசல. R1 R2க்கு நீ என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கோ. ரைட்டா? ஸோ E1 less than E equivalent less than E2.
கற்றுக்கிட்டீங்களா? ஸோ எப்போவுமே இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பை E1 by R1 plus E2 by R2 by 1 by R1 plus 1 by R2. இல்லை கரண்ட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கரண்ட் கேட்டாங்கன்னா மறுபடியும் R ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். 1 by R1 plus 1 by R2. அப்போ E ஈக்குவலண்ட்டையும் R ஈக்குவலண்ட்டையும் டிவைட் பண்ணி அங்கேருந்து I கண்டுபிடிக்கணும் இன் பேரலல் காம்பினேஷனில். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது இந்த கொஷின் நம்பர் 7ல் ஒரு சின்ன விஷயம் மறைஞ்சிருக்கு. என்ன செய்யறது? அதை கண்டுபிடிக்க தான் உன் திறமையே. பாருங்க, கொஷின் நம்பர் 7 3 ரெசிஸ்டார் R1 R2 R3 எல்லாமே சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. உடனே யோசிக்காம டயக்ராம் போட்டுரு. நீங்க பிசிக்ஸ்ல அந்த கொஷின் அப்படியே டயக்ராமா மாத்திட்டீங்கன்னா 90% தப்பு பண்ண மாட்டேன். ஒருவேளை சப்ஜெக்ட் தெரிஞ்சதுன்னா, ஒண்ணுமே தெரியலன்னா என்ன பண்ண முடியும்ல? சப்போஸ் R1 கேரிஸ் ஏ கரண்ட் 2 ஆம்பியர். அப்ப நீ தான் யோசிக்கணும், சீரிஸ் காம்பினேஷனா R1க்கு 2 போகுதுன்னா அப்ப R2க்கும் R3க்கும் அதே 2 தான் போகும். ரைட்டா? ஸோ இந்த அடிப்படையான அறிவு தான் அங்க தேவைப்படுது நமக்கு. R2 has a resistance 3 ohm. R2 ஓடது 3 ohm. R3 dissipates 6 watt of power. R3 ஓட பவர் வந்து 6 watt. Then voltage across R3 கேட்குறாங்க. R3ல எவ்வளோ V ட்ராப் ஆகும்? குழந்தை சம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பவருக்கு பதிலாக V ஐஸ், Vக்கு பதிலாக பவர் பை ஐ. ஆமாம், R3யோட பவர் எவ்வளோ? 6 வாட். போகிற கரண்ட் என்ன? எல்லாருக்கும் 2 தான், எல்லாருக்கும் 2 தான். அப்போ ஆன்சர் 3 வோல்ட். இங்கே இருந்தால் அதான் ரைட்டு, 3 வோல்ட். தெரியுதா? இந்த மாதிரி சம் தான் 1 மார்க்ல கொடுப்பாங்க. இதை விட என்ன எவ்வளோ நேரம் கொடுத்துட முடியும்? 10 செகண்ட் இல்லை 15 செகண்ட்ல சால்வ் பண்ணலாம். என்ன சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப நுணுக்கமாக. அவங்க ஒரு ரெசிஸ்டாருக்கு போகிற கரண்ட் 2 ஆம்பியர்னா சீரீஸ்ல இருந்தேன்னா எல்லா ரெசிஸ்டாருக்கும் அதே 2 ஆம்பியர். அதான் அந்த இடத்துல லூப்பு. அந்த லூப்பை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம போகணும். ஸோ 2 ஆம்பியர் அப்படின்னா R3ல பவர் கொடுத்துட்டாங்க, வோல்டேஜ் கேட்குறாங்க, பவர் ஈக்குவல் டு V. அந்த இடம் தெரியணும் உனக்கு. ரைட்டா? ஸோ கொஸ்டின் நம்பர் 8, ஒரே நிமிஷம். அதே மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஏதாவது டவுட்னாலும் சரி, இந்த கொஸ்டின் எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னாலும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 8 மேலே மறைச்சிருக்கு, நான் லாஸ்ட்டாக காட்டு, ஏன்னா அந்த பேஜ் இந்த பேஜ் மாறி மாறி இருக்கு. கொஸ்டின் நம்பர் 8 முடிச்சு 9க்கு வரேன், லாஸ்ட்டாக அந்த கொஸ்டின் சொல்லித்தரேன். கொஸ்டின் நம்பர் 9 ஒரு ஃபெமிலியர் மாடல் தான் இது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் R ஈக்குவல் டு E minus V by V into R. இது 3 மார்க் டெரிவேஷன்லையும் கேட்பாங்க, சம்மும் கேட்பாங்க. முதல்ல அதை கற்றுக்கோங்க. ஒரு செல்லு E connected across external resistance. I is drawn from the cell. Potential difference across the cell வந்து V. Internal resistance கேட்குறாங்க. நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, நானுமே பழைய பசங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபைண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் வோல்ட்மீட்டர். இங்கே ஒரு செல் இருக்கும், இங்கே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R இருக்கும், இந்த செல் வந்து E. இங்கேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R இருக்கும், இங்கே ஒரு கீ இருக்கும், மேலே வந்து ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஃபைண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூசிங் வோல்ட் மீட்டர். இது எப்படி எழுதுவோம் நம்ம? வென் செல் இஸ் ஓப்பன், சுவிட்ச் இஸ் ஓப்பன். கவனி எல்லாரும், டெரிவேஷன் கற்றுக்கும். சுவிட்ச் இஸ் ஓப்பன், V ஈக்குவல்ஸ் டு E minus IR. When switch is closed, V equal to IR. ஓப்பன்ல இருக்கும்போது மேலே மட்டும்தான் இருக்கும், E minus IR. க்ளோஸ்டா இருக்கும் பொழுது V equal to IR. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ V by V எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் கடைசியாக R ஈக்குவல்ஸ் டு E minus V by V into Rன்னு கிடைக்கும். இதில் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மே கேட்டிருக்காங்க. ஸோ ஈயோட வேல்யூ 2 வோல்ட்டு, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 1.8 வோல்ட்டு பை 1.8 வோல்ட்டு, தென் 10 ஓம், மேலே ஒரு 0.2 பை 1.8 இன்ட்டு ஒரு 10. ஸோ 2 by 1.8 சால்வ் பண்ணால் இது ஒரு ஆன்சர். இதுதான் இங்கே சம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னாலே R equals to E minus V by V into R. ரைட்டா? V வந்து potential difference across the resistor, E be the EMF of a cell, R external resistance, small r internal resistance. சூப்பரா இருந்துச்சா? இது நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்கணும். இதுல இருந்து நீ என்ன SLRஆவோ இல்லை வேற எது வச்சிருக்கியோ, இதுல இருந்து ஒரு சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிப்போம்.
இப்போ அதிக வெயிட்டேஜ் நிறைய மார்க் இருக்கக்கூடிய லெசன் இது. போர்டுக்கும் சரி நீட் அண்ட் ஜெயிக்குமே சரி. கற்றுக்கலாமா? அடுத்தது போலாமா? ஓகே. ரைட் பை. கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்துடலாமா? கொஸ்டின் நம்பர் 10. A cell of internal resistance R, external resistance capital R, maximum current கேட்குறாங்க. மேக்ஸிமம் கரண்ட்னா என்னவா இருக்கும்? உங்க எல்லாருக்குமே தெரியும். A cell of internal resistance connected across, அப்ப E by R plus R. கரெக்ட் தானே? அக்ராஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரீஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஜென்ரலா காலங்காலமா நீங்க ஐக்கு படிக்கிறது டோட்டல் EMF பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப மேக்ஸிமம் கரண்ட் வேணும்னா டினாமினேட்டர் வேல்யூ மினிமமா இருக்கணும். அவங்க ஆப்ஷன்ல வெறும் R தான் கொடுத்துருக்காங்க. அப்ப மினிமமா இருக்கணும்னா கண்டிப்பா அது R+0 தான் இருக்க முடியும். ஏன்னா நீ R+1 கொடுத்தா கூட ஒரு வேல்யூ, R+2 கொடுத்தாலும் ஒரு வேல்யூ, R+3 கொடுத்தாலும் இன்னொரு வேல்யூ. அப்ப R கண்டிப்பா 0வா இருக்கும் பொழுது மட்டும்தான், ஆரோட வேல்யூ 0வா இருக்கும் பொழுதுதான் கரண்ட் மேக்ஸிமமா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? ஒன்றும் இல்லை, சிம்பிள் கொஸ்டின் தான். ஒரே நிமிஷம். அந்த பென்னு சரியா ஒர்க் பண்ணல. ஓகே. அப்ப இந்த இடத்துல ஆரோட வேல்யூ கண்டிப்பா 0வா இருக்கும். R 0வா இருந்தாதான் டினாமினேட்டர் வேல்யூ மினிமமா இருக்கும், கரண்ட் பிகம்ஸ் மேக்ஸிமமா இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செல்லுல இது நெகட்டிவ், இந்த இடம் பாசிட்டிவ். எப்பவுமே கரண்ட் எங்க இருந்து எங்க போகும்? பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போகும். கரண்ட் வந்து ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் நெகட்டிவ். பட் இன்சைட் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். செல்லோட பேசிக் படிச்சிருப்பீங்க. ஒரு செல்லுல கரண்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு போகும். பட் இன்சைட் த செல் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். கத்துக்கிட்டீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அவங்க கேட்டிருக்கிறது கரண்ட் இன்சைட் த பேட்டரி அண்ட் அவுட் சைட் த பேட்டரி. ஃபர்ஸ்ட் இன்சைட் கேட்டிருக்கிறதுனால இன்சைட்ல வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போ சிடி ரைட்டா இருக்கும், ஏபி வந்து தப்பு. நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ஆப்ஷன் சி தான் ரைட் பாருங்க. கத்துக்கிட்டீங்களா? சாதா இது யாரும் கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எப்பவுமே கரண்ட் எங்க போகும்? பேட்டரியோட பிளஸ்ல இருந்து போகும். எங்க? அவுட் சைடு சர்க்கியூட். அப்பதான் ஒரு லூப் கம்ப்ளீட் ஆகும். பாருங்க, அவுட் சைட்ல பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு போயிட்டு இன்சைட்ல நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போனா அந்த லூப் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ கம்ப்ளீட் ஆகும். அப்போ அவுட் சைடு த செல் ஆல்வேஸ் பிளஸ் டு மைனஸ், இன்சைட் த செல் மைனஸ் டு பிளஸ். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சம் நம்பர் 12 ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட், கத்துக்கோங்க. கொஷின்ல விக்கும் ஐக்கும் கிராஃப் டிரா பண்றாங்க. ஆர் கேட்கறாங்க, ஸ்மால் ஆர் கேட்கறாங்க. எப்பவுமே இந்த கிராஃப் சம் வந்தாலே ஸ்லோப் கண்டுபிடிக்க கத்துக்கணும். ஸ்லோப் வந்து டான் தீட்டா. ஆமா சார், டான் தீட்டாவுக்கு டெல் வி பை டெல் ஐ. ஏன் ஆப்போசிட்ல இருக்கிறது டெல் வி, அட்ஜசன்ட்ல இருக்குது. அப்ப டெல் வி பை டெல் ஐ வந்து ஆர் தானே? ஆர். டெல் வி பாருங்க, 5.6 மைனஸ் 0, 5.6. டெல் ஐ பாருங்க, உங்களுக்கு ஸ்லோப் எடுக்க தெரியல. ஸ்லோப்னா இந்த மாதிரி எடுக்கிறது தான் ஸ்லோப். ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. 2 மைனஸ் 0, 2. அப்போ ஆன்சர் 2.ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ 2.8 எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணு. அப்படி இந்த கொஸ்டினை பார்த்துட்டே இருங்க. ஒரு கிராஃப் கொஷின்ல அதுவும் விஐ கிராஃபா இருந்தா அவன் ஆர் தான் கேட்பான். உன்னை ஏமாத்துறதுக்கு சில நேரங்கள்ல 1/r கூட கேட்பான். ஃபைன் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கேட்பான். நம்ம இந்த விஐ கிராஃபை பார்த்ததுமே நம்ம ஆரை தேடி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபைன் தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல்லு. விக்கும் ஐக்கும் கிராஃப் ட்ரா பண்ணும் பொழுது அவங்க ஸ்லோப் எடுத்தாங்கன்னா அது ஆர் தான். ஒய் ஆக்சிஸ்ல வி இருக்கணும், எக்ஸ்ல ஐ இருக்கணும். அதையும் தெளிவா பார்த்துக்கணும். இப்போ ஒய்ல ஐயும் எக்ஸ்ல வியும் இருந்தா அப்படியே மாத்தி எடுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ 2.8 ஓம் இந்த இடம். புரிஞ்சிச்சு எல்லாருக்குமே? சம் நம்பர் 12 இது படிச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்த பேஜ் வர மாட்டேங்குதுல. இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோ. A battery is connected to the conductor of non-uniform cross section area. The quantities are quantity
which remains constant. எது சேமா இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் எனக்கு தெரிஞ்சு கரண்ட் தான் சேமா இருக்கும். ஏன்னா ராட்ல கரண்ட் I equals to NAVDE. I equals to NAVDE. ஒருவேளை இங்க I கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா VDயும் Nனும் Aவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். அப்ப பெரிய ஏரியால ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கம்மியா இருக்கு. கரெக்ட் தானே? டிராஃபிக் அதிகமா இருக்கு. யோசிச்சு பாரு, நீ உன் பைக் எடுத்துட்டு வெளில போற, ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. டிராஃபிக்னா ஏரியா கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ஒரு மாதிரி கம்மியான கேப் இருக்கக்கூடிய ஒரு தெருவா இருக்கு. இப்ப நிறைய வண்டி உள்ள போச்சு அப்படின்னா ஸ்லோவா தான் போக முடியும். ஏரியா கம்மியா இருந்தா உன் ஸ்பீடு கம்மியா இருக்கும். அப்ப ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. அந்த இடத்துல I கான்ஸ்டன்டா இருந்தா. ஸோ குழப்பிக்காத, ஒரே நிமிஷம் சொல்யூஷன் காட்டுற பாருங்க. ஒரு நிமிஷம் எந்த பேஜ்னு தெரியல, விட்டேன். கொஸ்டின் நம்பர் 25. ஓகே, ரைட். ஆப்ஷன் 1 எலக்ட்ரிக் ஃபீல்டு, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் கரண்ட். ஆப்ஷன் 4 கரண்ட் ஒன்லி. இந்த இடத்துல நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். அப்ப ஜேக்குள்ளார நீங்க வரணும். ஜே யாரு? கரண்ட் டென்சிட்டி. ஜே ஈக்குவல்ஸ் டு I by. இப்ப ஏரியா சின்னதா இருந்தா கரண்ட் டென்சிட்டி அதிகமா இருக்கு. கரெக்டா? ஜேக்கு பதிலா சிக்மா இ. அப்ப ஜே அதிகமா இருந்தா இ அதிகமா இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி ஜேக்கு பதிலா NVDE. ஜே அதிகமா இருந்தா VD அதிகமா இருக்கும். இவ்வளவும் நீங்க தான் யோசிக்கணும். அப்ப ஒரே ஒரு ஆள் தான் மாற மாட்டான், கரண்ட் மட்டும் தான் மாற. ஏன்னா ஏரியா 1 கம்மியா இருக்கு, ஏரியா 2 அதிகமா இருக்கு. அப்ப J1 less than J2, E1 less than E2, VD1 less than VD2. அப்ப என்னதான் கான்ஸ்டன்ட், கரண்ட் சேம். சரி, என்ன கத்துக்கிட்டோம்? ஒரு நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டர்ல I கரண்ட் போகும் பொழுது எதெல்லாம் மாறாது? I மட்டும்தான் மாறாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறும். என்ன காரணம்? கரண்ட் டென்சிட்டி மாறுது. ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி மாறும், கரண்ட் மட்டும் மாறாது. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14. செம்ம ஈஸியா இருக்கும் பாருங்க. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் V ஒரு கண்டக்டர்ல அப்ளை பண்ணியிருக்கேன். Vல இருந்து 2Vயா மாத்திருக்கேன். அப்ப டெல் V வந்து 2 தானே? ஒரு கண்டக்டர் ஒரு பேட்டரியை வச்சுக்கிட்டு நான் V வோல்ட் கொடுக்குறேன், தென் 2V வோல்ட் மறுபடியும் கொடுக்குறேன். A potential difference V applied across a conductor increased to 2 volt. Temperature constant. Temperature தெளிவா கத்துக்கோ. Temperature constant. Drift velocity. இப்போ நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். Drift velocityக்கும் பொட்டென்ஷியலுக்கும் என்ன சம்பந்தம்? I equals to NAVDE. இவங்க எல்லாரையும் விட்டுருங்க. ஐயும் VDயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரி, கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் அவங்க கேட்கல, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் கேட்குறாங்க. ஐக்குள்ளாரதான் V மறைஞ்சிருக்கு, V by R. R கான்ஸ்டன்ட். அப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை 2 டைம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் 2 டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஆப்ஷன் சி ரைட்டா இருக்கா பாருங்க. Double of its initial value. The potential difference applied across a conductor 2 volt. Temperature constant. Drift velocity என்ன ஆகும்? Double of its initial value. கத்துக்கிட்டீங்களா? இப்ப அந்த உள்ளார யாரெல்லாம் மறைஞ்சிருக்காங்களோ அதெல்லாம் நீங்க தான் வெளியில எடுத்துட்டு வரணும். இன்சைட்ல யாரெல்லாம் மறைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அங்க இருந்து கொஸ்டின் நம்பர் 15. இதுவுமே ஒரு பிரமாதமான கொஸ்டின்.
ரைட். இந்த கொஷினோட ஆப்ஷன் தப்பா இருக்கும். நான் என்ன எழுதி கொடுக்குறேனோ அது பக்கத்துல ஒரு நோட்ல அப்படியே காப்பி பண்ணிட்டே வந்துட்டே இரு. சில கொஷினுக்கு வந்து அவங்க ஆன்சர் தப்பா கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதுக்கு முன்னாடியே நான் மார்னிங் கிளாஸ் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் உட்காந்து ஒரு டைம் சால்வ் பண்ணிட்டு ரீசன் வந்து ஏதாவது தப்பு இருக்கான்னு செக் பண்றதுக்கு ஒரு 3 கொஷின்ல ஆப்ஷன் தான் தப்பா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அது சொல்யூஷன் இருக்காது, ஆன்சர் மட்டும் கொடுத்துருப்பேன். அதான் நான் இங்கே உனக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் படிக்கும் போதே தெரிஞ்சுக்கோங்க, V கான்ஸ்டன்ட். Applied between two ends of uniform metallic wire. Two ends of uniform metallic wire. ஒரு மெட்டாலிக் வயர்ல இப்போ இதுல ஹீட் டெவலப் ஆகுது. another wire same material. சேம் மெட்டீரியல்னா யார் சேம்? ரோ சேம். உங்களுக்கு புரியுதா? சேம் மெட்டீரியல்னு படிச்சதுக்கு அப்புறம் யார் பா சேம்? ரெசிஸ்டிவிட்டி சேம். ரேடியஸ் twice. double the radius, twice the length. லென்த்தும் டபுள் ஆகுது, ரேடியஸும் டபுள் ஆகுது. இப்போ ஹீட் என்ன ஆகும்? நீங்க பொறுமையா யோசிக்கணும். கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ஹீட்டுக்கு V வச்சு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? H ஈக்குவல் டு, ஆமா சார், V ஸ்கொயர் பை R இன்டு Tன்னு நாங்கள் படிச்சிருக்கோம். H ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R இன்டு T. V கான்ஸ்டன்ட், டைம் கான்ஸ்டன்ட். அப்போ ஹெச்சும் ஆரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இங்க ஆரே கொடுக்கலையே, அதுக்கு பதிலாக ரேடியஸும் லென்த்து தானே சொல்லியிருக்காங்க. அங்கதான் வேலை இருக்கு. ஆருக்கு பதிலாக ரோ எல் பை ஏ. ரோ கான்ஸ்டன்ட். அப்போ ஹெச் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஏ பை எல். இவ்வளோ தூரம் நீங்கள் வரணும். சார் ஏரியாவும் கொடுக்கல சார். ஏரியாவுக்குள்ளார தான் பையார் ஸ்கொயர் மறைஞ்சிருக்கு, பையும் கான்ஸ்டன்ட். அப்போ ஹெச் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் பை எல். கரெக்டா? இங்கே தான் ஆரம்பிக்கணும். அப்போ ஹெச் டேஷ் வேணுமா? ரேடியஸ் இஸ் ட்வைஸ் 4r ஸ்கொயர். லென்த் இஸ் ட்வைஸ் 2l. அப்போ ஹெச் டேஷ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஹெச். ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா ஆர் ஸ்கொயர் பை எல்லுக்கு என்ன போடணும் நீங்க? ஆர் ஸ்கொயர் பை எல்லுக்கு ஹெச், மேல 2r ஸ்கொயர் பை எல் இருக்கு. அப்போ ஆன்சர் 2h. இது இப்போ ஒரு 15 கொஸ்டின் பார்த்துருக்கீங்க. இந்த 15 கொஸ்டினோட நுணுக்கம் என்ன தெரியுமா? ஒரு டேர்ம்குள்ளார யாரெல்லாம் மறைஞ்சிருக்காங்களோ அவங்கள வெளியில எடுத்துட்டு வர்றதுதான் புட்சால்தனம். கத்துக்கிட்டியா? இந்த கொஸ்டினை இன்னொரு டைம் திரும்பி படிச்சுக்கோ. கான்ஸ்டன்ட் வோல்டேஜ், அப்போ V கான்ஸ்டன்ட். ஹீட்டு கேட்குறாங்க. V சம்பந்தப்பட்ட ஹீட் ஈக்குவேஷன் V ஸ்கொயர் பை ஆர் இன்டு டி. அப்போ ஹெச் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1 பை ஆர், ப்ரப்போர்ஷனல் டு ரோ எல் பை ஏ. அப்போ ரோ கான்ஸ்டன்ட். அவங்க ரேடியஸ் கொடுத்ததுனால ஏரியாவை அப்படியே வச்சுக்க முடியாது, ஏரியாக்குள்ளார தான் ரேடியஸ் இருக்கு, பை ஆர் ஸ்கொயர் பை எல். அப்போ ஹெச் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் பை எல். ரேடியஸ் 2 டைம்ஸ், அப்போ 4r ஸ்கொயர். லென்த் 2 டைம்ஸ் 2l. சால்வ் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ். முடிஞ்சிச்சா? ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16. இதுவுமே ஒரு கம்பேரிசன் கொஸ்டின் தான். உங்களால் புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்க. எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் பாஸ்டு த்ரூ எ சர்க்யூட் containing 2 wires of same material. திரும்பவும் சொல்றேன், சேம் மெட்டீரியல்னா ரெசிஸ்டிவிட்டி சேம். connected in parallel. ரெண்டுமே connected in parallel. length and radii of wire in the ratio. length first L1 is to L2, 3 is to 2. radius R1 is to R2, 2 is to 3. then the ratio of current passing through the wire. current passing through the wire. நான் உனக்கு ஒரு 30 செகண்ட் டைம் தரேன். எது வழியா அந்த சம்முக்கு வரலாம்னு ட்ரை பண்ணுங்க. I1 by I2 கேட்குறாங்க. நீயே சொல்லு. I1 by I2 கேட்குறாங்க. L1 by L2 ரேஷியோ இருக்கு, R1 R2 ரேஷியோ இருக்கு, ரெசிஸ்டிவிட்டி வேற சேம்னு கொடுத்துருக்காங்க. யோசி, ஒரு சின்ன ஐடியா. சரி, இந்த சம்ம நீ சால்வ் பண்ண வேண்டாம், நான் சால்வ் பண்றேன். இந்த பக்கமா போகணும்னு மட்டும் சொல்லு என்கிட்ட. எப்படி சால்வ் பண்ணுவேன்? எந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்? தப்போ ரைட்டோ பா, நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் தானே, நான் உன்னை திட்டவா போறேன்? ரோ வச்சு யோசிச்சுட்டு வாங்களேன்.
ஆர் ஃபார்முலா என்ன? ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ரோ கான்ஸ்டன்ட், எல் பை எவ்வளவு தானே, ஆர் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு எல் பை ஏ. அப்ப இங்க நமக்கு R1 by R2 வேணுமா? R1 by R2 வேணும்னா மேல L1 இருக்கிறதுனால L1 by L2, ஏரியா கீழே இருக்கிறதுனால A2 by A1, A2 by A1. ஆனா ஏரியா நமக்கு தேவையில்லை, ரேடியஸ் தானே தேவை. அப்ப இங்க L1 by L2 R2 square by R1 square. இப்ப கண்டுபிடிக்கிறது நீங்க R1 by R2 ரேஷியோ கண்டுபிடிக்கிறீங்க. R1 by R2 ரேஷியோ L1 எவ்வளோ? 3 2. அப்ப 3 by 2 into R2 square 9 by 4, 27 by 8, 27 by 8. நீ 27 by 8 வந்ததும் ஆப்ஷன் டி தானோ அப்படின்னு செக் பண்ணுவேன். அவங்க கேட்டிருக்கிறது கரண்டோட ரேஷியோ கேட்டிருக்காங்க, நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது ரெசிஸ்டன்ஸோடது. அப்ப கரண்டோட ரேஷியோ வேணும்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், ஏன்னா ஐயும் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. அப்ப ஆப்ஷன் சி தான் ரைட்டு. புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? L1 L2 கொடுத்துருக்காங்க, R1 R2 கொடுத்துருக்காங்க, I1 I2 கேட்குறாங்க. டைரக்டா ஏன் I1 I2க்கு போற? ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி சேம்னு வேற கொடுத்துட்டாங்க. இப்போ ஆர் ஃபார்முலாக்கு போ, ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ, ரோ கான்ஸ்டன்ட். அப்போ R1 by R2 ஈக்குவல் டு L1 by L2 இன்ட்டு A2 by A1. சார் அவங்க ஏரியாவே கொடுக்கலையே, அதான் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியாவை உடைச்சிங்கன்னா பையார் ஸ்கொயர், சால்வ் பண்ண ஆன்சர் முடியும். 16 சம்ம ஒரு டைம் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கோ, நிதானமாக யோசிச்சு பார்த்துக்கோ. இந்த ரேஷியோ சம்மில் எக்கச்சக்கமான கொஷின் வரலாம். அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட வேலை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஒரு லெசனை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறது தான் உங்களோட வேலையை. பெருசாக சேவ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கிற வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற லெசன் தான் முதல்ல சொல்ல போகிறேன். நீ அதை மட்டும் படிச்சுக்கிட்டே வா, அந்த ஸ்கோர் எல்லாம் அப்படியே வந்து நின்றுடும். இந்த கொஷின் 17th ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா அதான் ரைட்டா? முதல்ல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன். கண்டக்டர், இந்த கொஷின் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துறேன். கண்டக்டரில் டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும், ரெசிஸ்டிவிட்டியும் அதிகமாகும். ரோ ஈக்குவல்ஸ் டு ரோ நாட் 1 + ஆல்ஃபா டெல்டி படிச்சிருப்பீங்க. ஆமாம் சார், கண்டக்டர். அப்போ கண்டக்டரில் டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். அதனால தான் கண்டக்டர் பாசிட்டிவ் ஆல்ஃபான்னு கற்றுக் கொடுத்தேன். பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டர். ஆனா இங்க இன்சுலேட்டரும் செமிகண்டக்டரும் டெம்பரேச்சர் அதிகமான, நீட்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நம்பர் 2021, 22, 23 3 வருஷமும் இதே மாடல்ல இருக்கிற கொஷின் தான் கேட்டிருப்பாங்க. நான் கிளாஸ் டீச் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்சுலேட்டரும் செமிகண்டக்டர் டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டிவிட்டி குறையும், கண்டக்டிவிட்டி அதிகமாகும். ஏன்னா ஏற்கனவே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கும் இன்சுலேட்டர்லையும் செமிகண்டக்டர்லையும். நீங்கள் டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக அந்த பாண்டிங் உடஞ்சி ஃப்ரீ எலக்ட்ரான் நிறைய இருக்கும். அப்போ கண்டக்டிவிட்டி அதிகமாக ரெசிஸ்டிவிட்டி குறையும். பார்த்த உடனே சொல்லுங்க, டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால ரெசிஸ்டிவிட்டியும் அதிகமாகுது. அப்போ கிராஃப் 1 யாருப்பா, கண்டக்டரா செமிகண்டக்டரா? வாய்த்தர கிராஃப் 1 கண்டக்டரா செமிகண்டக்டரா? ஏன் யாரும் பேச மாட்டேற? பதில் சொல்லு, தப்பானா பரவாயில்ல. டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டிவிட்டியும் அதிகமாகுது. அனீஸ், தர்ஷித், ஜோஷ்வா, ஜெரோம், ஹவிஷா, பாஷிகா, நந்தினி, கத்திகா, சகானா, வேணு, பதில் சொல்லு. கண்டக்டர். கண்டக்டர். அப்ப ஆப்ஷன் படிங்க. காப்பர் கண்டக்டர், காப்பர் கண்டக்டர். அப்ப ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 4ம் ரைட்டா இருக்கலாம். அப்ப இவங்க ரெண்டு பேரும் கிடையாது. இப்ப இந்த நெக்லேட்டிங் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு சரியா தெரியலன்னா ஏதாவது ஒண்ணுதான் தெரியும், அரைகுறையா தெரிஞ்சா கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தப்பான ஆப்ஷன் நெக்லேட் பண்ணிட்டீங்கன்னா ரைட்டான ஆப்ஷன்ல 50% ப்ராபபிலிட்டி இருக்கு நம்ம ரைட்டா எழுதுறதுக்கு. ரைட்டா? ஸோ ஆப்ஷன் இந்த கிராஃப் 2 பாருங்க. டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது ரெசிஸ்டிவிட்டி குறையுது குறையுது குறையுது. அப்ப கண்டிப்பா இது யாரா இருக்கலாம்? செமிகண்டக்டரா இருக்கலாம், இன்சுலேட்டரா இருக்கலாம். உனக்கு தெரிஞ்ச செமிகண்டக்டர் நான் என்ன கத்து கொடுத்தேன்? யாரும் செமிகண்டக்டர்? ஜெர்மானியம் சிலிக்கான். சூப்பரா சொன்னீங்க, ஜெர்மானியம் சிலிக்கான். அப்ப ஆப்ஷன் 1ல பி ஜெர்மானியம்.
நிக்ரோம் வந்து இது கிடையாது. நிக்ரோம் வந்து செமிகண்டக்டர் கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் ரைட். இந்த கிராஃப் கொஷின் ரொம்ப ஃபெமிலியர், எப்பவுமே கேட்பாங்க. இவங்க ரெசிஸ்டிவிட்டிக்கு கேட்டிருக்காங்க, சில நேரங்களில் ரெசிஸ்டன்ஸுக்கு கேட்பாங்க. ரெசிஸ்டிவிட்டி எல்லாம் ஒன்று தான். பெர் யூனிட் லென்த்னா ரெசிஸ்டிவிட்டி, ஜென்ரலாக எல்லாத்துக்கும் சொன்னா ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சா? இந்த கொஷின் கொஞ்சம் ஆழமா நல்லா கற்றுக்கோங்க. இதே கதை தான் இன்சுலேட்டர். இப்போ ஜெர்மானியத்துக்கு தூக்கிட்டு வுட்டு, கிளாஸு, எபோனைட்டு அந்த மாதிரி ஏதாவது இன்சுலேட்டிங் மெட்டீரியல் போட்டிருந்தாலும் ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. எப்பவுமே டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும், பாசிட்டிவ் ஆல்ஃபா. டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டிவிட்டி குறையும், நெகட்டிவ் ஆல்ஃபா ஃபார் செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? விளாத்தனமா இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒழுங்கா வேலை செய்யணும். ஓகே, நான் உங்ககிட்ட விட்டுட்டேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் எனக்கு வேணும். உனக்கான நேரம் 10 செகண்ட். டக்குன்னு அடிங்க. சேம் ரைட். ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி மாறாதுன்னு சொல்லியிருக்கேன், மாறாது. ரெசிஸ்டிவிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். எப்போ சார் கான்ஸ்டன்ட்? மெட்டீரியல் சேமா இருந்தா. மெட்டீரியல்ஸ் இங்க இவங்க நம்மளை எப்படி ஏமாத்திருக்காங்க பாரு. ராடு, வயர், போத் ஆர் மேட் அப் ஆஃப் காப்பர். நான் தான் சொன்னேன், லென்த் என்னதான் அதிகமானாலும், ஏரியா என்னதான் அதிகமானாலும் கம்மியானாலும் ரெசிஸ்டிவிட்டி மாறாது. ஒருவேளை காப்பரை தூக்கிட்டு அயனை உள்ள வச்சாங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். ரைட்டா? ரைட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நல்லா கற்றுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 19. ஒரு நிமிஷம். இப்போ கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. கண்டக்டர் ஆஃப் 10 ஓம். இப்போ ஆர் வந்து 10 ஓம். டேட்டா எடுக்க தெரிஞ்சிட்டாலே போதும். கனெக்டட் அக்ராஸ் 6 வோல்ட் பேட்டரி. 6 வோல்ட் பேட்டரி. த பவர் சப்ளைட். பவர் கேட்குறாங்களா? பவருக்கு வேணும்னா v²/r. பவர் வேணும்னா i²r. உன் விருப்பம் தான், எதில் வேணாலும் போட்டுக்கலாம். v² 36/10 3.6 வாட்டு. ஆப்ஷன் சி ரைட்டு. இல்லை ஐக்கு வேணும்னா v²/r² × r. இப்படி சால்வ் பண்ணாலும் அதே 3.6 வாட்டு தான் வரும். ரைட்டா? சின்ன சின்ன விஷயத்தை கற்றுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 20 படிங்க. ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் 8 மில்லி ஆம்பியர். ஐயோட வேல்யூ 8 × 10⁻³ ஆம்பியர். The number of electron passing through the cross section in 10 செகண்ட். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க, 10 செகண்ட்ல கேட்டிருக்காங்க. ஐக்கு பதிலா q/t சார். ஆமா, q க்கு பதிலா ne/t. ஆமா. ஐயோடது 8 × 10⁻³ n தெரியாது. 1.6 × 10⁻19. டீயோடது 10 செகண்ட். சால்வ் பண்ண ஈஸி நம்பர். 1.6 8னாலே உங்களுக்கு தெரியும் 5 டைம். -3 -19 -16. இங்க ஒரு 10 இருக்கு, இந்த பக்கம் தான் 50. அப்போ 50 × 10⁻+16. இல்ல 5 × 10⁻+17. எப்படி எழுதும்? 500 × 10⁻+15. ஆப்ஷன் எப்படி இருக்கோ அப்படி நம்ம மாத்திக்க வேண்டியதான். 5ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, 5 × 10⁻17. 5 × 10⁻17. கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ அடுத்தது இப்போ உங்களோட வேலை. இந்த ரீசன் அசன் ரீசன் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் 21ல இருந்து ஒரே நிமிஷம். இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன். இது என்ன பிரச்சனைனா ஒரு பேஜில் எடுக்க முடியல. ஓகே, இங்கே வந்துச்சு. அதான் ஓகே. அடுத்தது இந்த 21லேருந்து 26 வரைக்கும் அந்த ரீசன் கொஷின் அசன் கொஷின் ஒரு டைம் ரீட் பண்ணிப்பாரு.
இந்த கேஸ் பேஸ்டு கொஷின் இருக்குல்ல, ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். ஸோ 27, 28, 29, 30, 30. ஓகே, இந்த ரீசன் அண்ட் ஆன்சர் இதை மட்டும் உங்களோட வேலை இது. ஸோ இப்போ அடுத்தது நீங்கள் என்ன சார் பண்ண போறீங்க, ஒரே நிமிஷம். இதுல வந்து அந்த 1 மார்க் ஃபுல்லாக அப்படியே கற்றுக் கொடுத்தது இல்லையா, ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்தது இந்த மாதிரி தான் சார், கொஷின் ஆன்சராக டீச் பண்ணுன்ட்டு. எனக்கு என்னன்னா, நீ தான் அதை செய்யணுமே தவிர நான் உன்னை செய்ய வைக்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. பட் அதனால இப்போ சில ஐடியா சொல்கிறேன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் அடுத்த ½ அன் ஹவர் 5:30 வரைக்கும் இருக்கலாம் இல்லைப்பா, ஒரு யாருக்கும் அந்த இஷ்யூஸ் இல்லைல்ல? யாருக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா? ஹர்ஷித், அனீஸ், அபிஷா பார்க்கலாம்ல? ஜெரோம், ஜோஷ்வா, தபாஷிகா, பிரத்திகா. ரைட். அடுத்தது கிர்ச்சாஃப் லால எப்படி சம் போடணும், பல்ப்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ், ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் எப்படி சம் போடணும், ரெசிஸ்டாரோட சீரிஸ் அண்ட் பேரலல் எப்படி சம் போடணும், இதெல்லாம் ஒரு டைம் ஜென்ரலாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீ நல்லா கற்றுக்கிட்டு உங்களோட வேலை இப்போ செஷன் முடிஞ்சதும் ரீசன், அசெஷன், தென் இந்த பக்கம் அந்த அந்த கொஷின், அது பேர் என்ன, ஒரு கொஷின் கொடுத்துட்டு 5 கொஷின் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கொஷின் சால்வ் பண்ணிக்கலாமா? ஓகே ரைட். இன்னைக்கு காலையில் உட்காந்து உங்களுக்கான போர்டெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வெறும் இந்த ஜேஇ பக்கம் போனதுனால, நீட் பக்கம் போனதுனால அந்த லெவலில் இதுக்கு கீழே இறங்கி சரி என்னதான் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. இது எல்லாமே கிளாஸில் கற்றுக் கொடுக்கும்போது பியாண்ட் லெவல் கற்றுக் கொடுத்தாச்சு. என்னன்னா, நீ இதுதான்ன்றது படிக்காம ஜென்ரலாக என்கிட்ட இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தீங்க. ஓகே, ஸோ அடுத்தது முதல்ல இந்த ஐக்கு பதிலாக கியூபைடியில் இந்த ஃபார்முலால எப்படிலாம் சம் கேட்கலாம் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். NE/T இது ஃபார்முலா 1 இல்லை, I = Q/T NE/T. இப்போ n கேட்ட மாதிரி ஒரு சம், இதை இப்போ தான் சால்வ் பண்ண பிரச்சனை இருக்காது. ரெண்டாவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் ஃபார்ம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னா என்னங்க சார்? பட் 2 மார்க் கொஸ்டின். போலீஸு திருடனை துரத்துனா திருடன் வேகமாக ஓடுவான். திருடன் எந்த வேகத்தில் ஓடுறானோ அதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. என்ன சார் அர்த்தம்? எலக்ட்ரான் தான் திருடன். எலக்ட்ரான் எந்த வேகத்தில் ஓடுதோ அதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. The velocity with which free electron get drifted toward the positive terminal. எலக்ட்ரான் பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி எவ்வளோ வேகமாக ஓடுதோ அதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஆமாம் சார். ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி E/τ/m இன்ட்டு ஒரு E. கண்டிப்பாக இது எல்லாம் கான்ஸ்டன்ட். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ கேட்டோம் இல்லையா ரேஷியோ கொஷின், அதுதான் எங்கள் கொஷின். VD2/VD1 = E2/E1. இந்த ஃபார்முலால சம் கேட்கலாம். VD1 கொடுத்துருவாங்க, E2 கொடுத்துருவாங்க, E1 கொடுத்துருவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு 10 N/Coulomb, எலக்ட்ரிக் ஃபீல்டு 5 N/Coulomb, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி 10 m/s, VD2 வேணும் 20. சரிதா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா இதான் சம். ப்ரொபோர்ஷனாலிட்டி சம் கேட்கலாம். அடுத்தது மொபிலிட்டிக்கு என்ன சார் ஃபார்முலா? மொபிலிட்டி வேணும்னாலே ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்வயர்ட் பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே ஏமாத்துற கொஸ்டின் என்னன்னா, மொபிலிட்டி வந்து கான்ஸ்டன்ட். ஏன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அவங்க வந்துட்டு வேறு என்ன சொல்லுவாங்க, ட்ரிஃப்ட் வெலாசிட்டிஸ் இன்க்ரீசஸ் 2 times, ஃபைண்ட் த நியூ மொபிலிட்டின்னு கேட்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 times அதிகமாகிடும், அப்போ மொபிலிட்டி மாறாது. ஸோ மொபிலிட்டி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்வயர்ட் பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்வயர்ட் பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. கற்றுக்கிட்டீங்களா? ரைட். இது மொபிலிட்டியிலேருந்து கேட்க போகிறது. மொபிலிட்டி கான்ஸ்டன்ட். கரண்ட்ல தான் ஏகப்பட்ட கொஷின் வந்துட்டு இருக்குது. NAVDE, NAVD. இன்னும் உள்ள போனா NAVDக்கு பதிலா E/τ/m இன்ட்டு E, இங்க ஒரு E. ரேஷியோ சம்மு N கான்ஸ்டன்ட், A கான்ஸ்டன்ட், E கான்ஸ்டன்ட். கரண்ட்டுக்கும் VDக்கும் என்ன சம்பந்தம்? I2/I1 = VD2/VD1. இது அந்த ரேஷியோ சம். ஸோ அந்த பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இல்லை அவங்க என்ன பண்றாங்கன்னா, N மட்டும்தான் கான்ஸ்டன்ட், E மட்டும்தான் கான்ஸ்டன்ட். அப்போ I is proportional to πr² VD, பை கான்ஸ்டன்ட். இப்போ இங்கேருந்து I2/I1 எனக்கு வேணும் அப்படின்னா R2² R1² VD2/VD1. அவங்க I2/I1 கேட்கணும்னு அவசியம் இல்லை. I2/I1 4:3,
R2 ஸ்கொயர் பை R1 ஸ்கொயர் அதையும் கொடுத்துட்டு VD2 பை VD1 கேட்டுடலாம். அந்த ஈக்குவேஷனை பொறுத்தது அவங்க கேட்குற கேள்வியை பொறுத்தது. வாத்தியார் என்ன பண்ணுவாரு, I ஈக்குவல்ஸ் டு NA VD இதை சொல்லி கொடுப்பாரு. இது எப்படி வந்தது, ஐனா யாரு, VDனா யாரு, ஏனா யாரு, ஏக்குள்ள யார் மறைஞ்சிருக்காங்க, இதெல்லாம் அவர் சொல்லுவார். அதை அப்ளை பண்ற திறமையை நீங்க தான் வளர்த்துக்கணும். ஸோ இப்போ ரேஷியோனா I2 by I1 ஈக்குவல் டு A2 by A1, VD2 by V1. ஏ நமக்கு தேவையில்லை, ஏக்குள்ள யார் இருக்கா, R2 ஸ்கொயர் பை R1 ஸ்கொயர். ரைட்டா? இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதும் எஸ்எல்ஆர்ஆராவை நீ என்ன புக் வச்சிருக்கியோ அதில் இந்த ஃபார்முலாவில் இருக்கிற சம்ம 2-3 சம்மு போன ஜேஇ இப்போ 2026 ஜேஇ மைண்டில் இந்த சம் கேட்டிருக்கான். I ஈக்குவல் டு NAVDE. இப்போ 2026ஓட ஜான் ஷிஃப்ட்டில் நீங்கள் எழுதிருப்பீங்க, மேபி நிறைய பேர் பார்த்துருக்கலாம். I ஈக்குவல் டு NAVDE. ஐக்கும் ஈக்கும் என்ன சம்பந்தம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ரைட்டா? இது எல்லாமே கான்ஸ்டன்ட், இது ஒன்றும் பண்ண முடியாது. ஈட்டோ பை எம் என்ன பண்ணும், E கான்ஸ்டன்ட், டவு கான்ஸ்டன்ட், எம் கான்ஸ்டன்ட். ரைட்டா? ஸோ நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஃபார்முலா NAVDE. இதில் நான் திரும்ப சொல்கிறேன்ல, இன்னைக்கு 3 மணி நேரம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கொடுத்தே ஆகணுமே. அடுத்தது ஜே ஃபார்முலா சொல்லி கொடுங்க சார். ஜேக்கு பதிலாக I பை ஏ 1 மார்க்கில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் ஒரு 1 மார்க் ஒன்று கேட்டிருக்காங்க. யூனிட் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதில் இன்னொரு சம் ரொம்ப ஃபெமிலியர், 2 இந்த மாதிரி கிராஸ் செக்ஷனல் ஏரியா கொடுத்துருவாங்க. இது ஏரியா 1, இது ஏரியா 2. ஆமாம் சார். இதோட ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளாஸ் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். J1 லெஸ் தென் J2, J1 கிரேட்டர் தென் J2, J1 ஈக்குவல் டு J2, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஜேக்கும் ஏக்கும் என்ன சம்பந்தம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ A1 கம்மியாக இருக்கு A2 விட, J1 பெருசாக இருக்கு J2 விட. அப்போ A1 லெஸ் தென் A2னா J1 கிரேட்டர் தென் J2. நீ வருதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கோ. சூப்பராக இருக்கும் செம்ம. ரைட்டா? ஸோ இதில் இந்த மாதிரி நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஐசிஎம்னு இப்போ ஒரு கொஸ்டின் சொல்லி கொடுத்தேன். ஒன்றும் இல்லை, நீ தனியாக உட்காந்து படிக்கிறதுக்கு போல என் கூட படிக்கிற அவ்வளோதான். இது ஜே ஃபார்முலா. அடுத்தது ரெசிஸ்டிவிட்டி பற்றி பேசுங்க சார். ரோ ஈக்குவல்ஸ் டு RA by L. R ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இங்கே தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இங்கே பாரு, இந்த இடத்துல ஏரியா இஸ் இன்க்ரீசஸ் n டைம்ஸ், லென்த் இஸ் டிக்ரீசஸ் n டைம்ஸ், ஃபைண்ட் த நியூ ரெசிஸ்டிவிட்டி. நீங்கள் தான் அழகாக சொன்னீங்க சார், கான்ஸ்டன்ட் மாறாதுன்னு சொன்னீங்க. என்னதான் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணாலும், என்னதான் ஏரியாவை சேஞ்ச் பண்ணாலும் ரெசிஸ்டிவிட்டி மாறாது. காதல வாங்க, ரெசிஸ்டிவிட்டி மாறாது. ஆனா இங்க பாரு, ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா, லென்த் இன்க்ரீஸ் ஆனா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏரியா இன்க்ரீஸ் ஆனா ரெசிஸ்டன்ஸ் குறையும். அப்ப ரெசிஸ்டிவிட்டி தான் மாறாது, ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். சரி, ஒருவேளை அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரிக்கை கொஞ்சம் கத்துக்கோங்க. லென்த் இஸ் இன்க்ரீசஸ் 2 times, find the new resistance. நீ எல்லாம் என்ன பண்ணுவ, R is proportional to L, length 2 time, resistance 2 time, ஆப்ஷன் 2 போய் அடிப்பீங்க. இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன், லென்த் அதிகமானா ஏரியா குறையும். பாருங்க, ஒரு ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணுங்க, லென்த் அதிகமான ஏரியா குறையும். அப்படின்னா வால்யூம் மாறாது. நீங்க என்ன பண்ணது, வால்யூம்க்கு மாத்தணும். அப்ப மேல ஒரு L2, கீழே ஒரு வால்யூம். கரெக்டா? லென்த்தால மல்டிப்ளை பண்ணி லென்த்தால டிவைட் பண்ணிட்டேன். இப்ப R is proportional to L2. இதுல தான் சம் போடணும். புரிஞ்சுக்கோங்க, L மேல இருக்கு, A கீழே இருக்கு. ரெண்டுமே கான்ஸ்டன்ட் கிடையாது. L அதிகமானா A குறையும், A அதிகமானா L குறையும். அப்ப அந்த பிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு நீங்க மாத்தணும். என்ன பண்ணாலும் வால்யூம் மாறாது. ஒரு பேப்பரை கசக்குனீங்கனாலும் வால்யூம் அதே தான், கசங்கின பேப்பரை ஓப்பன் பண்ணி அயன் பண்ணி வச்சிங்கனாலும் வால்யூம் அதே தான். அப்போ R is proportional to L2. அப்போ லென்த் இஸ் இன்க்ரீசஸ் 2 டைம்ஸ்னா, அப்போ R dash n ஸ்கொயர் R. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. இது எங்கே இருந்தது, R dash by R 2 times 2L the whole square by L square. சால்வ் பண்ணா 4. அதனால தான் அது என்னன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட 1 மார்க், பேசிக் 1 மார்க். ரெசிஸ்டன்ஸ் இந்த பேஜ் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். ரெசிஸ்டன்சஸ் இன்க்ரீசஸ் n டைம்ஸ், ரெசிஸ்டன்சஸ் இன்க்ரீசஸ் n டைம்ஸ், ஃபைண்ட் த நியூ ரெசிஸ்டன்ஸ்.
n ஸ்கொயர் ஆர். அதே மாதிரி சொல்ல வேற டவுட்டா? இல்லை சார் கிளியர் ஆயிடுச்சு. ரைட். ஏரியாஸ் இன்க்ரீசஸ் n டைம்ஸ். ஏரியா வந்து n டைம் இன்க்ரீஸ் ஆகுது. நியூ ரெசிஸ்டன்ஸ் அந்த டெரிவேஷன் நம்ம போக தேவையில்ல, டைரக்டா அந்த ஃபார்முலா போட்டுறேன். r by n ஸ்கொயர். படிங்க. ஏரியா இஸ் இன்க்ரீசஸ் n டைம்ஸ். இப்போ ஏரியா இஸ் இன்க்ரீசஸ் 2 டைம்ஸ். நியூ ரெசிஸ்டன்ஸ் 4 டைம் டிக்ரீசஸ். பாருங்க r by 4. ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கத்துக்கிட்டீங்களா? இந்த 3 ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற பையனுக்கும் உனக்குமான வித்தியாசம் ரொம்ப சீக்கிரமா சால்வ் பண்ணிடுவீங்க. லென்த் n டைம் இன்க்ரீஸ் ஆனா, ஏரியா n டைம் இன்க்ரீஸ் ஆனா, ரேடியஸ் n டைம் இன்க்ரீஸ் ஆனா, அப்ப நியூ ரெசிஸ்டன்ஸ் r by n power 4. இந்த 3 ஃபார்முலா படிச்சுக்கோங்க, பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. length is increases 2 times. கண்டிப்பா கேட்பாங்க பாருங்க. length is increases n times. n square r. area is increases n times. r by n square. radius is increases n times. r by n power 4. எழுதிட்டீங்களா? ஸோ உனக்காக இந்த சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், போய் டிக் பண்ணிட்டு வா. அடுத்தது டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ். r equal to r naught 1 plus alpha del theta. ஞாபகம் இருக்கு அந்த கொஸ்டின் உங்களுக்கு? கண்டிப்பா உனக்காக ஒரு 2 மார்க் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இதையுமே போய் சால்வ் பண்ணிட்டு வா. சூப்பரா சொல்லி தரேன். கவனிங்க எல்லாருமே. இனிஷியலா ஒரு ராடு 0 டிகிரி சென்டிகிரேட்ல, உங்க ரூம் இப்ப 0 டிகிரியா மாறிடுச்சு. 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. இப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து r naught. இதை 100 டிகிரிக்கு நீங்க ஹீட் பண்றீங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து RT. RT நமக்கு வேணும். அதாவது 0 டிகிரியில R நாட், 100 டிகிரியில RT வேணும். சரி, இது ஒரு நம்பரா சொல்லுங்களேன் சார். 0 டிகிரியில 10 ஓம், 100 டிகிரியில எத்தனை ஓம்? ஆல்பாவோட வேல்யூ எப்பவுமே இப்படிதான் கொடுப்பாங்க. 0.20 இருக்கும், பக்கத்துல 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், எது வேணாலும் இருக்கும். நீங்க என்ன எடுத்து பார்த்துக்கோ, எல்லா கொஸ்டினும் எடுத்து பார்த்துக்கோ. ஆல்பா வேல்யூ எப்பவுமே 0.00ன்னு இருக்கும். பக்கத்துல இருக்கிற நம்பர் 2, 3, 4 அதுக்கு மேல போனதா நான் பார்த்தது இல்லை. 0.004. சால்வ் பண்ணுங்க சார். RT equal to R naught வந்து ஒரு 10, 1 plus ஆல்பாவோடது 0.004 del theta 100 டிகிரி. அப்ப 10, 1 plus 0.4, 1.4, 14. இதுதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்படிதான் இந்த சம்ம சால்வ் பண்ணணும். இப்போ கண்டிப்பா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் யார் கொஸ்டின் எடுத்தாலும் அவங்களுக்கு யோசிக்க வேண்டியது, இந்த கொஸ்டின் பசங்க சால்வ் பண்ணுவாங்க, அதனால இதை எடுத்து கொடுத்துருவோன்னு யோசிப்பாங்க. ஸோ டீச்சர்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, உடனே கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. நீ ஆனா ஒண்ணுமே படிக்காத போனா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ RT equal to R naught 1 plus alpha del theta. சரி, இதே கொஸ்டின்ல அவங்க ஆல்பா மட்டும் கேட்டா நாங்க என்ன சார் பண்றது? RT equals to R naught 1 plus alpha del theta. என்ன பண்றேன்னு பாருங்க. RT equals to R naught plus R naught alpha del theta. RT minus R naught காமனா வெளில எடுத்துருங்க. R naught வெளில எடுத்துருமா? RT minus R naught alpha del theta. இந்த R naught தூக்கி லெஃப்ட்ல போட்டேன். யாரை தேடி போயிட்டு இருக்கு? ஆல்பாவை தேடி போயிட்டு இருக்கு. அப்ப RT minus R naught by R naught del theta. யூனிட் பார்த்து பாருங்க. மேல ஒரு ஓம், கீழே ஒரு ஓம், டிகிரி சென்டிகிரேட், பெர் டிகிரி சென்டிகிரேட். யூனிட் ஆஃப் ஆல்பா பெர் டிகிரி சென்டிகிரேட். இந்த இடத்துல ஆல்பா கண்டுபிடிக்கிற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெசிஸ்டன்ஸ் அட் 100 டிகிரி 14 ஓம். ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி 10 ஓம். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 100 டிகிரி. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஆல்பா. இப்போ போட்ட சம் தான், ரிவர்ஸ்ல போட்டிருக்கேன், வேற ஒண்ணு இல்லை. 0.004 0.004. கத்துக்கிட்டீங்களா? ரெசிஸ்டன்ஸ் சம்மையும் இந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் இப்ப சொல்லி கொடுத்தது தான், ரொம்ப ஈஸிங்க. பாரு, டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும், கண்டக்டன்ஸ் குறையும். ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும், கண்டக்டிவிட்டி குறையும். இவன் யாரு? இவன் தான் கண்டக்டர். கண்டக்டர் யாரு? காப்பர், அயன், அலுமினியம். இது எல்லாமே அவங்க கண்டக்டர்னு கொடுத்தாலும் ஓகே, இல்ல காப்பர், அலுமினியம் அந்த மாதிரி கொடுத்தாலும் ஓகே. டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் குறையும், கண்டக்டன்ஸ் அதிகமாகும்.
ரெசிஸ்டிவிட்டி குறையும், கண்டக்டிவிட்டி அதிகமாகும். உனக்கு புரியுதா? ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டிவிட்டியும் ஒண்ணுதான். உங்க ஸ்கூல்ல டோட்டலா அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், உங்க கிளாஸ்ல மட்டும் சொன்னா ரெசிஸ்டிவிட்டி, டோட்டலா சொன்னா ரெசிஸ்டன்ஸ், பெர் யூனிட் லென்த் பெர் யூனிட் ஏரியாவுக்கு மட்டும் சொன்னா ரெசிஸ்டிவிட்டி. கரெக்டா? ரைட். இது யாருங்க சார்? இது இன்சுலேட்டரா இருக்கலாம், தென் செமிகண்டக்டரா இருக்கலாம், செமிகண்டக்டரா இருக்கலாம். இங்க இன்சுலேட்டர் செமிகண்டக்டர் நேரா கொடுக்க மாட்டாங்க. செமிகண்டக்டர்னாலே இவன் 2 பேர் தான், ஜெர்மானியமும் சிலிக்கானும். இன்சுலேட்டர்னா வுட்டு, எபோனைட்டு, கிளாஸ், ரப்பரு, மைக்கா, ஏதோ வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பா அந்த கொஸ்டின் இருக்கும் உங்க கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். கண்டக்டர் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சா இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர். அந்த வேர்ட் அப்படியே இருக்காது, அதுக்கு பதிலாக அந்த மெட்டீரியல் இருக்கும், காப்பராஸ், ஜெர்மானியமா, சிலிக்கானா, அந்த மாதிரி இருக்கும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது ரெசிஸ்டன்ஸோட சீரிஸ் அண்ட் பேரலல். சீரிஸ் அண்ட் பேரலல்ல ஷியரா ஒரு 3 மார்க் சம் இருக்கலாம், ஒரு 2 மார்க் சம் இருக்கலாம், இல்லைன்னா அந்த 5 மார்க்ல ஏபிசி கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் ஒரு சிம்பிள் ஐடியா ஈஸியா சொல்றேன், நல்லா கத்துக்குங்க. எப்பெல்லாம் நீங்க அந்த பெண்டை பாக்குறீங்களோ அதெல்லாம் சீரிஸ் காம்பினேஷன். இங்க ஒரு பேட்டரி இருக்கு, இங்க 2 ரெசிஸ்டார் இருக்கு, 4 ஓம் 6 ஓம் இருக்கு. பேட்டரியில இருந்து போற கரண்ட் ஐ, இது ஒரு பெண்டு, அப்ப ஐ தான். இதுவும் பெண்டு ஐ தான், இதுவும் பெண்டு ஐ தான். அப்ப கரண்ட் சேஞ்ச் ஆகல அப்படின்னாலே இவங்க 2 பேரும் சீரிஸ் காம்பினேஷன் R1 plus R2. சீரிஸ் அண்ட் பேரலல் டெரிவேஷன் ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ. when 3 resistors are connected in series, current same, potential difference, so total potential difference V1 plus V2 plus V3. V க்கு பதிலா IR 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 IR, I ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சுன்னா RS equal to R1 plus R2 plus R3. கண்டிப்பா எழுதி பார்த்துக்கோ. தென் லாஸ்ட் அந்த லைன் எழுதணும், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா? அது ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ. மேபி எல்லாரும் சம்மெல்லாம் போட்டுன்னு இருக்க மாட்டாங்க, பாஸ் பண்றதுக்கு மினிமம் ஏதாவது ஈஸியான கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் அந்த கொஸ்டினுமே. தென் அதுக்கப்புறமா சின்ன சின்ன விஷயம் தான். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, இது ஒரு 10 ஓம் 10 ஓம் 10 ஓம் 10 ஓம் இப்படி இருக்கு. எப்படி சார் சால்வ் பண்றது? எப்பவுமே நீங்க சால்வ் பண்ணும்போது எண்ட்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு வரணும், லாஸ்ட்ல இருந்து தான் சால்வ் பண்ணிட்டு வரணும். பை இந்த பாயிண்ட்டை சின்னு கொடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட்டை டின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ இதுவும் டி தானே, இதுவும் டி தானே, ஏன்னா ஒரு வயரால கனெக்ட் ஆயிருக்கு. சில இருந்து டி 10 ஓம், சில இருந்து டி 10 ஓம். ஏன் குழப்பிக்கிறீங்கன்னு தெரியல, இது ரெண்டுமே parallel. இது என்ன காம்பினேஷன் நிறைய பேர் தெரியாம இருந்துட்டு இருப்பீங்க. அப்ப என்ன பண்ணணும், இது டின்னா இதுவும் டி தான், இதுவும் டி தான். அப்ப இந்த பொட்டன்ஷியல் சி சி சேம், அந்த பொட்டன்ஷியல் டி டி சேம். அப்ப சில இருந்து சி, டில இருந்து டி, அப்ப ரெண்டும் parallel காம்பினேஷன். தென் அதோட ஆன்சர் எங்க போடுவீங்க? இது ஒரு 10, இந்த 10 இந்த 10 parallel-ஆ, 1/10 1/10 2/10 10/2 5, அந்த 5 இங்க, தென் இங்க ஒரு 10. அப்ப இது 3 சீரிஸ் காம்போ, 20 25, இப்படிதான் இந்த ஆன்சர். ஸோ சீரிஸ் பேரலல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுல இருக்கிற சம்ம கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. அதே மாதிரி கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியல் கவனிங்க பா. இந்த கொஸ்டின் பாரு சார், சொல்லுமா. லாஸ்ட் क्वेश्चन ரிப்பீட் பண்ணுங்க. ஒரே நிமிஷமா கவனிங்க எல்லாருமே. பை இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இந்த ஒரு ரெசிஸ்டார் 530. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. சாகனா கவனி, சாகனா இது ஒரு 8 ஓம், இது ஒரு 4 ஓம், இது ஒரு 3 ஓம், இது ஒரு 6 ஓம், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறான். நீ என்ன பண்ணணும், பேர் கொடுக்க கற்றுக்கணும். பை இந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸ்ன்னு பேர் கொடுத்துக்கோமா, இந்த பாயிண்ட்டுக்கு ஒய்ன்னு பேர் கொடுத்துக்கோ. சானா பதில் சொல்லு, இது ஒய்னா இந்த இடம் யாருமா? ஒய் தான் சார். அதுவும் ஒய் தான். ரைட்டா? ஒரு நிமிஷம், அதுக்குள்ள பேக் போயிடுச்சு. ஒரே நிமிஷம்.
இது ஒய்னா இதுவும் ஒய். சூப்பரா சொன்னோம். அப்ப இது ஒய்னா இது யாரு பே? ஒய் தான் சார். ஒய். இப்போ இந்த 6 ஓமையும் 4 ஓமையை மட்டும் நல்லா கவனி. 6 ஓமே எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு ஒரு 6 ஓம், எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு ஒரு 6 ஓம். தென் இந்த 4 ஓம் பாருங்க, 4 ஓம் எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு, எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு. எக்ஸ் எல்லாம் சேம் பொட்டென்ஷியல், ஒய் எல்லாம் சேம் பொட்டென்ஷியல். இப்போ இது ரெண்டு என்னமா காம்பினேஷன்? ஓகே சார், புரிஞ்சு சார். புரிஞ்சிச்சா? ரைட். அப்ப ஆன்சர் 1/6 1/4. அப்ப 24 4 + 6 10/24 24/10 2.4. இப்ப மேல சார் இது ஒரு 8, இது ஒரு 2.4, இது ஒரு 3. 8 3 11 13.4 ஓம் ஆன்சர் பண்ணலாம். இப்படிதான் அந்த சீரிஸ் பேரலல் சம்ம அப்ரோச் பண்ணணும். ரைட்டா? சரி இதே மாதிரி இன்னொரு சம்ம கவனிங்க எல்லாரும். எனக்கு ஆன்சர் வேண்டாம், யார் சீரிஸ் யார் பேரலல் அதை மட்டும் சொல்லுங்க. எல்லாமே 1 ஓம் 1 ஓம் வேணாம், மாற்றி மாற்றி சொன்னால் தான் எனக்கு புரியும். 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். இந்த சம எப்படி சால்வ் பண்ண மட்டும் சாரி பா, எப்படி சால்வ் பண்ண மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யார் சால்வ் பண்ணணும்? வேணும், ஃபர்ஸ்ட் யார் சால்வ் பண்ணணும்? இந்த கொஸ்டின்ல முதல்ல யாரை சால்வ் பண்ணணும்? வாய தர. 6 ஓம் 7 ஓம். 6 7 என்ன காம்போ? பேரலல். பேரலல். சரி பேரலல் ஆயிடுச்சு. அப்ப அந்த ஆன்சரும் 3 ஓமும் 5 ஓமும் சீரிஸ். சீரிஸ். அந்த ஆன்சரும் 4 ஓமும் பேரலல். பேரலல். அந்த ஆன்சரும் 1 and 2 ஓம் சீரிஸ். அவ்வளவுதான். ஐடியா புரிஞ்ச எல்லாருக்குமே? லாஸ்ட்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு வரணும், பொறுமையா சால்வ் பண்ணிட்டு வரணும். 6 and 7 பேரலல் சார். ஒரு ஆன்சர் வரும் 1/6 1/7, ஏதோ ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் 3 5, அந்த ஆன்சர் சீரிஸ் காம்பினேஷன். அதை சால்வ் பண்ணா அங்க ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரும் 4 பேரலல், அந்த ஆன்சரும் 1 and 2 சீரிஸ் காம்பினேஷன். ரைட்டா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா வெளியில இருந்து உள்ள வரணும். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். பட் கண்டிப்பா அந்த சம் இருக்கும் பாருங்களேன். ஒரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார், இந்த மாதிரி பார்த்துட்டீங்கனாலே அது பேரலல் தான். 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். எப்படி சார் பேரலல்? நான் இப்பதான் சொன்னேன், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயரை பிடிச்சிட்டு போங்க அப்படியே. கண்டிப்பா இவனும் எக்ஸ் தான், இவன் ஒய்னா இவனும் ஒய் தான். அப்ப எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஒய் எல்லாம் ஒரு பக்கம், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஒய் எல்லாம் ஒரு பக்கம். ஏன்னா எக்ஸ் பொட்டென்ஷியல் எல்லாம் சேம், ஒய் பொட்டென்ஷியல் எல்லாம் சேம். சரி, எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு ஒரு 5 ஓம் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு ஒரு 6 ஓம் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு ஒரு 7 ஓம் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. தெரியுதா? எவ்வளவு முறை தெரியுமா கேட்ட விஷயம்? உங்க போர்டுக்குமே கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்டோட பேரு கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல், கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். அப்ப இந்த மாதிரி ஒரு வயரால ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் கனெக்ட் பண்றாங்கன்னாலே அந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட் அர்த்தம், சேம் பாயிண்ட் அர்த்தம். கத்துக்கிட்டீங்களா? இப்ப அதே மாதிரி சீரிஸ் அண்ட் பேரலல் அங்க போயிடுங்க. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா, கிர்ச்சாஃப் செகண்ட் லால சம் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி தரேன். கவனமா கவனி. அல்ஜிப்ராயிக் சம் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா கவனி எல்லாரும். அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இன் a closed loop is 0. அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் த பொட்டென்ஷியல், தப்பு பண்றேன், நீயும் கேட்டுன்னு இருக்க. அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் கரண்ட் மீட் அட் எனி ஜங்ஷன் இஸ் 0. உள்ள போற கரண்ட் தான் வெளில வரும். கரண்ட் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் ஈக்குவல் டு அவே ஃப்ரம் த ஜங்ஷன். யாரா சொல்லுங்க. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். அவ்வளவுதான். கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இதுல இருந்து ஒரு 1 மார்க்கோ இல்ல ஒரு 2 மார்க் சம்மோ கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு. இங்கதான் அந்த சம் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போற கரண்ட் I1, I3, I5, I4, I3. கரண்ட் டுவர்ட் தி ஜங்ஷன் I1, I3,
I5, I4, I3. Sorry, I2. Current over the junction equal to away from the junction. So, இதில் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கு. கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட்ல கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இதில் சும்மா அந்த கிளக்கலையா போட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட்னு கேட்கலாம். அதே மாதிரி செகண்ட் லா வந்து அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இன் ஏ க்ளோஸ்டு லூப் இஸ் 0. அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இன் ஏ க்ளோஸ்டு லூப் இஸ் 0. இந்த ஒன்று மட்டும் சூப்பராக கற்றுக் நல்லா கற்றுக்கோ, போய் ப்ராக்டிஸ் பண்ணு. ஒன்றும் இல்லை, வைங்க பாருங்க, இது ஒரு செல்லு, ஒரே ஐடியா தான். எவ்வளோ கஷ்டமான சம்மா இருந்தாலும் ஒரே ஐடியா தான். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஈனா, இது R1 அப்படின்னா, இது R2ன்னா, இது R3ன்னா, சரி எப்படிங்க ஈக்குவேஷன் எழுதுறது? எப்பவுமே கரண்டோட டைரக்ஷன் செல்லோட பிளஸ்ல இருந்து போற மாதிரி நீங்க காமிக்கணும். இதுவும் பெண்டு, இதுவும் பெண்டு, இதுவும் பெண்டு. பெண்டுல கரண்ட் மாறாது. மாறாதா? இங்க டிராப் ஆகுறது V1, இங்க டிராப் ஆகுறது V2, இங்க டிராப் ஆகுறது V3. இப்ப நீ என்ன பண்ணணும், இது வந்து அவங்க கொடுத்துருவாங்க, இது அப்படியே அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு லூப் ஒன்று டிராப் பண்ணணும். இது என்னோட டைரக்ஷன் உள்ள போட்டுருங்க பாத்தீங்களா? இது என்னோட டைரக்ஷன். பழைய பசங்களுக்கு தெரியும் இந்த டயலாக்லாம். என்னோட டைரக்ஷன். செல்ல பாருங்க, முதல்ல எல்லாரும் செல்ல பாருங்க, ஈய பாருங்க. ஈல கரண்டோட டைரக்ஷனை பார்க்க கூடாது, நம்மளோட டைரக்ஷன் தான் பார்க்கணும். நம்மளோட டைரக்ஷன் மைனஸ் வழியா உள்ள புகுந்து பிளஸ் வழியா வெளில வருது பாருங்க. பேட்டரி பிளஸ் மேல கீழே அப்படி இருக்கு. என்னோட டைரக்ஷன் மைனஸ் வழியா உள்ள புகுந்து பிளஸ் வழியா வெளில வருது. அப்ப பிளஸ் சி. எது வழியா வெளியில வருதோ பிளஸ் சி. இங்க என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருந்தா மைனஸ் IR1. ஏன்னா V1க்கு வேலை IR1. சேம் டைரக்ஷனா இருந்தா IR1. இங்க பாருங்க, என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருக்கு, மைனஸ் IR2. இங்க என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருக்கு, மைனஸ் IR3 ஈக்குவல் டு 0. அப்ப algebraic sum of all the potential difference 0. Algebraic sum of all the potential difference in a closed loop is 0. Algebraic sum of all the potential difference in a closed loop is 0. இந்த லைன் அப்படியே எழுதுங்க போதும். Kirchhoff second law கத்துக்கிட்டீங்களா? இதுல கன்சர்வேஷன் ஆஃப் யாராவது கம்ப்ளீட் பண்ணு. கன்சர்வேஷன் ஆஃப் Kirchhoff second law, கன்சர்வேஷன் ஆஃப் கம்ப்ளீட் பண்ணு. கன்சர்வேஷன் ஆஃப் வருஷம் ஃபுல்லா கத்து கொடுத்தேன், செகண்ட் டைம் சொல்லி கொடுத்தேன், அப்படி இருந்தும் வாங்கி தரக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் சார். செகண்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எழுதிக்கோ. Kirchhoff செகண்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இது R1 R2, இது E1 E2. பை இந்த லூப்புக்கு எப்படி நம்ம லூப் ரூல் எழுதுறது? அவங்களே சொல்லிடுவாங்க எது பெருசா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. எந்த செல் பெருசா இருக்கோ அங்க இருந்து கரண்ட் போற மாதிரி காமிக்கணும். கரெக்டா? இது கரண்டோட டைரக்ஷன். சரி, இங்க E2 இருக்கே, அதெல்லாம் பத்தி கவலைப்படாது. எந்த செல் பெருசா இருக்கோ அந்த செல்லுல இருந்து கரண்ட் போற மாதிரி காமிக்கணும். மத்த செல்லை பத்தி கவலைப்படாது. இது நம்மளோட டைரக்ஷன், நம்மளோட டைரக்ஷன். இது கிளாக் வைஸ் போட்டிருக்கேன். எப்பவுமே நீங்க செல்லை தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல வெளில வருது E1, மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல வெளில வருது E2. அப்ப முதல்ல செல்லை கம்ப்ளீட் பண்ண பிறகு ரெசிஸ்டன்ஸை பார்க்கணும். என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருக்கு, மைனஸ் IR1. இங்கேயும் என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருக்கு, மைனஸ் IR2 ஈக்குவல் டு 0. இப்படிதான் எழுதணும். கண்டிப்பா ஒரு டயக்ராம் கொடுத்து லூப் ரூல் எழுத சொல்லுவாங்க, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. தேவைன்னா நம்ம பழைய வீடியோ பாரு, இல்லைன்னா ரிட்டன் மெட்டீரியலை பாரு, என்ன வேணுமோ அதை பார்த்து முடியும். ரைட்டா? ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டு வா. இது நிறைய விஷயம் இன்னைக்கு பேசியிருக்கோம். ஸோ நாளைக்கு கிளாஸு நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா 2 செஷன் கொடுக்குறேன். ஒன்று 2 to 4:30 ஒரு 2.5 hours கொடுக்குறேன். இல்லை தென் 6:30 to 8 ஒரு 1.5 hour. இந்த 4 நாளுமே
4 hours 3 hours 4 hours 3 hours அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் எல்லாம் இல்லைன்னா யாருமே வரணும்னா நம்ம மட்டும் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன் நான். இப்போ இதுக்கே 35 பேர் வரணும். பட் பழைய பசங்களை விட்டுடலாம். ஸோ இருக்கிற நீங்கள் ரெகுலராக வர்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த 10 லெசனையும் சூப்பராக இதே மாதிரி ரிவைஸ் பண்ணி கொடுக்குறேன் நான். ரைட்டா சார்? அப்புறமா என்கிட்ட சொல்லு. ஒரு நிமிஷம். சானா வேணும் ரத்திகா போயிட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு டவுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. நாளைக்கு கிளாஸ்ல அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே சார். இதுதான் உங்களோட வேலை. தேங்க்யூ. Okay, sir. நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தபாஷிகா, ஜெரோம் ஜோஷ்வா, தர்ஷித். ஓகே சார். ரைட். உங்களோட வேலை இன்னைக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்கிறது. வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. பழைய கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்க்கணும். ரைட் பை. தேங்க்யூ பை. நீங்கள் கிளம்பலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரைட். Thank you, sir. ஒரே நிமிஷம் அபிஷா. எஸ் சார். இதுக்கு முன்னாடி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நல்லா படிச்சிருக்கீங்களா? எஸ் சார். படிச்சிருக்கேன் சார். சொல்லி கொடுத்தலாம் கிளியரா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சிச்சு சார். ரைட். இன்னைக்கு உட்காந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க.